கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்காவுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். இதை ஒரு தேவதூதன் நாசரேத்தில் இருந்ததான வசித்ததான மரியாளுக்கு சொன்னதான காரியம். என்னத்துக்கு இந்த வார்த்தையை மரியாள் இடத்துல சொன்னார்? அவளுக்கு முதலாவது ஆண்டவர் தரிசனமானார். 30வது வசனத்துல தேவன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தரிசனமான உடனேயும் அவள் பயந்தான். ஏன்னா சடனாக ஒரு தேவதூதனை பார்க்குறோம். வீட்டுக்குள்ள யாரும் இல்லாத ஒரு சமயம், தன் தாயும் தகப்பனும் கூட இல்லை, அவள் மட்டும்தான் தனியாக இருக்கிறா. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மனுஷர்கள் வெளிச்சமாய் தோன்றினால் எல்லாரும் பயப்படுவாங்க. நாமளாக இருந்தாலும் பயம்தான் செய்வோம். அந்த நேரத்தில் அவர் பயத்தை போக்கும்படியாக அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், பயப்படாதே மரியாளே பயப்படாதே, நீ கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றாய், தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய் அப்படி சொல்கிறார். இந்த கிருபை எதற்காக? அதுக்கு கீழ் உள்ள வசனம், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக சொல்றாங்க. பிரியமானவர்களே, இப்போ மரியாளுக்கு விவாகம் ஆகியிருந்தா பரவாயில்ல, விவாகமாகாத கன்னிப்பெண். இப்போ இவர் சொல்றத பார்த்தாக்கா, நீ கல்யாணம் ஆன பிறகு ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அப்படி சொன்னால் ஓகே, ஒத்துப்பாங்க. ஆனால் இன்னும் மேரேஜ் ஆகலை, ஆனால் இப்போ நீ குழந்தை பெக்க போகிற, அவருக்கு இயேசு அப்படி சொல்லி பேர் வை, அவர் ஆண் பிள்ளை அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. 2வது 32, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இப்போ நீ பிறக்க போற குழந்தை எப்படிலாம் இருப்பார் அப்படி சொல்லிட்டார். இப்போ மரியாளுக்கு இருதயத்தில் பெரிய கேள்வி பயமும் வருது, பெரிய கேள்வியும் பயமும் வருது. இப்போ தான் அவள் பேச ஆரம்பிக்கிறா. இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தா, தேவதூதன் சொல்றதான வார்த்தையை கேட்டுட்டு இருந்தா. இப்போ மரியாள் பேச ஆரம்பிக்கிறா. 34, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இதுதான் கேள்வி. ஆண்டவரே, நீங்கள் சொல்றீங்க சரிதான், ஆனா இது எப்படி ஆகும்? நான் இன்னும் மேரேஜ் பண்ணல, கல்யாணம் பண்ணலை, இன்னும் கல்யாணம் பண்ணலை, ஆனால் நியமிக்கப்பட்டிருக்கு. கல்யாணம் பண்ணலை ஆனால் நியமிக்கப்பட்டிருக்கு, நிச்சயமாக இருக்கு. ஆனால் நீ கர்ப்பவதியானாங்க அப்படின்னு சொல்லி ஊருக்கு தெரிய வந்துச்சு வச்சுங்க, அப்போ இன்னும் உடனடியாக அவளை வெளியே கொண்டு வந்து அவளையும் அவன் குடும்பத்தையும் கல்லெறிஞ்சு கொண்டுடுவாங்க, குடும்பத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க. பெரிய பிரச்சனை, விபச்சாரின் பட்டம் விட்டுருவாங்க, பல காரியங்கள் நடக்கும். நிறைய பிரச்சனையை இவ சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறது, இன்னும் நான் புருஷனை அறியாது இருக்கிறேன், அது எப்படி ஆகும்? இந்த கேள்விக்கு தான் பதில் சொல்கிறார் ஆண்டவர். 37ல் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி சொன்னார். இது தேவனால் கூடக்கூடியதான காரியம். ஏன்னா நடக்க போகிறதான காரியம் சாதாரணமான விஷயம் அல்ல. அவள் கலங்கினாள், பயந்தாள். எந்தெந்த காரியத்தை நம்ம சந்திக்க போகிறோமோ தெரியாது. ஏன்னா உலகம் உண்டான முதல் கொண்டு, மனுஷரை தேவன் சிருஷ்டித்த நாள் முதல் கொண்டு இதுவரையிலும் புருஷன் இல்லாமல் குழந்தை பிறந்ததே சரித்திரம் கிடையாது. 4000 வருஷம் போயிடுச்சு, 4000 வருஷம் போயிடுச்சு. இப்போ போய் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார், ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் மனுஷருக்குள்ள. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு மனுஷங்களுக்கு காட்டணும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இந்த பூமியில் இல்லை அப்படின்னு மனுஷங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு ரட்சகனை கர்த்தர் அனுப்ப போகிறார். அப்போ ரட்சகனை அனுப்ப போகிறதுக்கு அவர் செய்கிறதான காரியம் என்ன? மனுஷன் சேராது இருக்கும்போது ஒரு கண்ணின் வயிற்றில் நான் உருவாக்க முடியும்.
அதுதான் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி சொல்றது. பிரியமானவர்களே, இதை கேட்டபோது தெய்வமே என் வயிற்றுக்குள்ள வந்து பிறக்க போறார், ஒரு ரட்சகர் என் வயிற்றுக்குள்ள பிறக்க போறார். இனி என் வாழ்க்கையில நடக்கிறதான காரியங்கள் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். முதலாவது அதுதான். நாம் ஒரு வார்த்தைகளை சொல்லும்போது வரப்போகிறதான பிரச்சனையை குறித்து பார்க்காம, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள நிறைவேறணும், எனக்கு என்ன சம்பவித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி யார் தங்கள் வார்த்தைக்கு அப்படியே அர்ப்பணிக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்க தான் சில வார்த்தைகளை பேச முடியும். 36. இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற இல்லை 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. நாங்கள் உலகத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறோம், ஆனால் இப்போ நாங்கள் ஆண்டவருக்கு அடிமை. அடிமை என்ன சொன்னாலும் கேட்கும், அடிமை என்ன சொன்னாலும் கேட்கும். கடவுளுக்கு நான் அடிமையாக இருந்தால் கடவுள் எனக்கு எதை சொன்னாலும் நான் கேட்பேன். மாற்றம் இல்லை, அப்படி ஆகக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு லோத்து மாதிரி சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை ஆண்டவரே அப்படி சொல்ல மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னதால தான் பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவனுக்கு நடக்க வேண்டியதான காரியங்கள்லாம் நடக்க முடியாமல் போச்சு. அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் இழந்தான், அவனுக்கு உண்டானதான எல்லாவற்றையும் இழந்தான். அருவருப்பாய் மாறினாங்க, அவங்க சந்ததி அருவருப்பாய் மாறினான். அப்போ அடிமை அப்படி சொல்கிறது என்ன சொன்னாலும் கேட்கறது தான் அடிமை. நான் கர்த்தருக்கு அடிமை, அவர் என் வாழ்க்கையில் என்ன சொல்கிறாரோ அது நன்மையோ தீமையோ நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். படிங்க இப்போ 38. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படி சொன்னான். இப்போ அவள் தேவனை புகழ ஆரம்பிக்கிறான். தேவனை என்ன சொல்லி புகழறா? 46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இப்ப பாருங்க, முதல் அவள் கலங்கினா, பயந்தா, என்னென்னமோ கேள்வி கேட்டா, யோசித்தா. ஆனா இப்போ அவ சொல்றா, என் ஆத்துமா, தேவதூதர் போயிட்டார், தேவதூதர் போயிட்டார். இப்ப யோசித்து பாருங்க, தாய்க்கும் தெரியாது தேவதூதன் வந்தது, தகப்பனுக்கும் தெரியாது தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட பேசிட்டு போனது. இப்போ மரியாள் போய் தாய்க்கும் தகப்பனுக்கும் சொன்னான், நான் இப்போ கர்ப்பவதி ஆகியிருக்கேன், நான் கன்சீவாக இருக்கேன்னு சொன்னான். ஒத்துப்பாங்களா? எந்த தாய் தகப்பன் ஒத்துப்பாங்க? கடவுளே வந்து சொல்லிட்டு போனார், இப்போ நான் கன்சீவாக இருக்கேன் அப்படி சொன்னால் யாராவது நீங்கள் ஒத்துப்பீங்களா? உங்கள் பிள்ளைங்க அப்படி வந்து சொன்னாங்கன்னா யோசித்து பாருங்கள், யாரை ஏமாத்துற? எடுத்தோன்னே அதான் கேட்பாங்க, யார் இதுக்கு காரணம்? பெரிய பிரச்சனை வரும். பெற்றவங்களே இவங்களை சும்மா விட மாட்டாங்க, பெற்றவங்களை தாறுமாறாக பயங்கரமாக பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அவங்களே வெளியே சொன்னாலும் சொல்லிடுவாங்க, பல காரியங்கள் நடக்கும். ஆனால் இப்போ அவள் என்ன சொல்கிறா? எவ்வளவோ காரியங்கள் வந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவள் சைலண்ட்டாக அமைதியாக இருந்தா. தன் தாய் தாப்பனு கூட இந்த காரியத்தை அவள் வெளிப்படுத்தலை. இப்போ அவள் சொல்கிறா, என் ஆத்துமா என் தேவனை துதிக்கும் அப்படி சொல்லி. படிப்போம் மறுபடியும். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்து. வாழ்க்கையில நடக்கக்கூடாத காரியத்தை எனக்குள்ள சம்பவிக்க பண்ண போகிறார் ஆண்டவர். உலகத்துல யாருக்கும் செய்யாத காரியத்தை எனக்கு செய்ய போகிறார். யாரும் நினைத்து பார்க்க முடியாது, யாராலும் யோசிக்க முடியாது. இப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது, இப்படி ஒரு காரியம் நடந்ததே கிடையாது, இனிமேலும் நடக்காது. மரியாளுக்கு நடந்தது போல இதுவரைக்கும் நடந்ததில்லை, இனிமேலும் நடக்காது, இனிமேலும் நடக்காது. ஆனால் எனக்கு நடக்க போகுது. அதனால என் தேவனை என் ஆத்மா மகிமைப்படுத்துது. என்னை இந்த காரியத்துக்காக செலக்ட் பண்ணி எடுத்திருக்கிறாரே ஆண்டவர் அப்படி சொல்லி எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படி சொல்றான். அடுத்த வசனம், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய என் தேவனுக்குள்ள களி கூறு. ஒரு இரட்சகர் எனக்குள்ள பிறக்க போகிறார். என் ஆவி சந்தோஷமா இருக்கு. நான் இனி பயப்பட மாட்டேன், இனி நான் கலங்க மாட்டேன், இனி நான் சோர்ந்து போக மாட்டேன், எனக்கு என்ன நடக்குமோ என்று நான் யோசிக்க மாட்டேன். நான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு களிக்கூறு உண்டா இருக்குது. 48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இந்த அடிமை என்ன? அவ சொன்னா என் தேவனுக்கு நான் அடிமை அப்படி சொன்னான். இப்ப சொல்றாள் இந்த அடிமை என்ன?
பிரியமானவர்களே, இவங்க பாபிலோனுக்கு அடிமையாய் போற வரைக்கும் இவங்களுக்கு ராஜா இருந்தாங்க. பாபிலோனுக்கு இவங்க எப்போ அடிமையாய் போனாங்களோ அப்பத்திலேருந்து இவங்களுக்கு ராஜா இல்லை. மறுபடியும் பாபிலோன் ராஜ்யம் முடிஞ்சது, மேபியா பார்சியா ராஜ்யம் வந்துச்சு. அப்போ இவங்க தேவாலயத்தை கட்டினாங்க, ஆனாலும் இவங்களுக்கு ராஜா கிடையாது. அதுக்கப்புறமா கிரேக்க ராஜ்யம் உண்டாச்சு. கிரேக்க ராஜ்யத்திலும் இவங்க என்ன செய்தாங்க, தன் தேசத்தில் சேர்ந்துட்டாங்க, தன் சுய தேசத்தில் சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு ராஜா கிடையாது. கிரேக்க ராஜ்யம் முடிஞ்சு ரோமாபுரி ராஜ்யம் வந்துச்சு. ரோமாபுரி ராஜ்யத்திலையும் இவங்க அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தாங்களே தவிர இவங்களுக்குன்னு ராஜா இல்லை. இவங்களுக்குன்னு ராஜா இல்லை. 400 வருஷ காலம் இஸ்ரவேலுக்கு ஒரு இருண்ட காலம்தான். அந்த 400 வருஷம் அடிமைத்தனத்திலேருந்து இவங்க வெளியே 400 வருஷங்கள் இவங்களுக்கு ராஜா இல்லாமல் அடிமைகளாக இருந்தாங்க. யாரோ ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க இருந்தாங்க. அதனால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க போடுற சட்டத்தை இவங்க மதித்து தான் ஆகணும். அவங்க சொல்கிறதான எல்லா காரியத்தையும் இவங்க கேட்டு தான் ஆகணும். அப்போ இவங்க அடிமைக்கு சமானம். இப்போ ஆண்டவர்கிட்ட இவ சொல்கிறா, இந்த அடிமையை நினைத்தருள் நீர். நான் இந்த அரசாங்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், இந்த தேசத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். இந்த அடிமையை கர்த்தர் நினைத்தள்ளி கண் நோக்கி பார்த்தீர். படிமா 48. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவங்க அடிமைப்படுத்தி எங்களை தாழ்த்தி வச்சிருக்கிறாங்க. அடிமைப்படுத்தி எங்களை தாழ்த்தி வச்சிருக்கிறாங்க. என் அடிமையின் தாழ்மையை நீ நோக்கி பார்த்தீர் ஆண்டவரே. இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல் கொண்டு எல்லாம் சந்ததியும் என்னை பாக்கியவதி என்பார்கள். எண்ணத்துக்கு இவ்வளவு பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. அடிமைத்தனம் உடைய போகுது, அடிமைத்தனம் உடைய போகுது. இதோ உலக ரட்சகர் பிறக்கிறார், இதோ உலக ரட்சகர் பிறக்கிறார். இனி அடிமைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஒரு மேசியா வந்துட்டார், எங்களுக்கு ஒரு ராஜா வந்துட்டார், ஜனங்களை மீட்டெடுக்கக்கூடிய ரட்சகர் வரார், என்னை பாக்கியவதி என்று சொல்றாங்க. இவளால தான் நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சது, இவள் வயிற்றுல பிறந்த குழந்தையால தான் எங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாச்சு அப்படி சொல்லி எல்லா ஜனங்களும் சொல்லுவாங்க. இனி என்னை பாக்கியவதி என்று சொல்லுவாங்க. இனி நான் அடிமை அல்ல, இனி என்னை தாழ்மையா இருக்கிற இடம்ல என் தாழ்மையை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாக்க முடியா கர்த்தர் எனக்குள்ள பெரிய காரியத்தை செய்துட்டார். எனக்குள்ள பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அடுத்தது 49. வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். பிரியமானவர்களே, வல்லமை உடையவர், வல்லமை உடைய தேவன் மட்டும்தான். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று மனுஷரால் செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்து காட்டுவார். அவர் செய்து காட்டுவார். அதுக்கு என்ன செய்யணும்? மரியாதை போல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவருடைய வசனத்துக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் என்றைக்கு நம்மை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் நினைச்சு பாராத காரியத்தை கர்த்தர் செய்து கொடுப்பார். வல்லமை உள்ளவர் எனக்குள்ள மகத்துவமான காரியத்தை செய்தார், எனக்குள்ள மகத்துவமான காரியத்தை செய்தார். ஒவ்வொருவருக்கும் அந்த வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் எப்பொழுது இந்த கிரியை நடப்பிப்பார். நான் உம்முடைய வார்த்தைக்கு அடிமை ஆண்டவரே, நீ எனக்குள்ள என்ன சொல்றீரோ, எனக்குள்ள என்ன செய்ய நினைக்கிறீரோ, எனக்குள்ள என்ன நிறைவேற்ற நினைக்கிறீரோ அதுக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன், நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, உமக்காக நான் அதை தாங்குவேன், உமக்காக நான் சகிப்பேன். ஆனால் இது நடக்கிற வரைக்கும் தான், அது நடந்து முடிஞ்ச பேர் எல்லாரும் என்ன பாக்கியவதி பாக்கியவான் என்று சொல்லுவாங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா தான் சந்தேகமும் குழப்பங்களும் பலவிதமான கேள்விகளும் பயமும் திகிலும் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ சொல்லி நடக்க வேண்டியதான கர்த்தருடைய திட்டத்தை நம்ம நிறுத்தி வச்சிருவோம். நடக்க வேண்டியதான கர்த்தருடைய காரியத்தை நடக்காத அளவுக்கு நம்ம பண்ணி வச்சிருவோம். நடக்க வேண்டியதை கூட நடக்காம ஆண்டவருடைய காரியம் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கும். நாமளே அது காரணமாயிடுவோம். அந்த மாதிரி நடக்கக்கூடாது, அந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஆகவே கர்த்தர் செய்ய வேண்டியதான காரியத்துக்கு நம்ம அப்படியே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாக்கா வல்லமை உள்ள தேவன் நமக்குள்ள என்ன செய்யணும்னு நினைக்கிறார் அதை செய்திருவார். இவள் மூலியமா ஒரு உலகத்தை ரட்சகர் பிறந்தார், இவள் மூலியமா உலக ரட்சகர் பிறந்தார். எல்லாத்துக்கும் மீட்பின் பலியா மாறினார், எல்லாருக்கும் முழு உலகத்துக்கும் மீட்பின் பலியா மாறினார். இப்ப வரைக்கும் இவள் வயிற்றுல ஆண்டவர் பிறக்கல அப்படி சொன்னா நமக்கு எங்க மீட்பு கிடைக்கும்? அதனால தான் அவ சொன்னா எல்லாரும் என்னை பாக்கியவதி என்பார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இப்போ அவ கர்ப்பவதியான பேர் தூசிப்பாங்க, எப்படி ஆனா எப்படி ஆனா அப்படி சொல்லி கேள்வி வரும், தூசிப்பாங்க. ஆனா எனக்கு பிறக்கிறதான குழந்தை அப்புறமா
என்னை எல்லாரும் பாக்கியவதி என்பாக. சில காரியங்கள் நம்ம செய்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும், நமக்கு நடக்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும், அது ஒருவேளை மற்றவங்க கண்ணுக்கு அவமானமாகவும் வித்தியாசமாகவும் தெரியலாம். ஆனால் கர்த்தர் நமக்குள்ள செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்த பேர் அது வேற மாதிரி தெரியும். பாருங்க, பவுலுடைய கையில் பாம்பு கடிச்சது. அந்த பாம்பு கடிச்ச போது அந்த ஊர் ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் கொலைபாதகன், அது நிச்சயம். இவனை பாருங்க, சமுத்திரம் காலி பண்ண நினச்சிது, சமுத்திரம் பண்ண கொல்ல நினச்சிது. ஆனால் அதுலேருந்து தப்பிச்சு வந்தான். ஆனால் இங்கே வந்த பேர் இயற்கைக்கு தப்பினவன், விஷப்பூச்சிக்கு தப்ப முடியல, இவன் நிச்சயமாய் கொலைபாதகன் தான் அப்படி சொன்னாங்க. அவன் அந்த பாம்பை அந்த தீயில உதறி போட்டு ஒன்றுமே சேதமடையாமல் இருக்கிறான். கர்த்தரால் கூட அதை விஷத்தை கூட கர்த்தரால் உறிஞ்சி எடுக்க முடியும். அதுவும் விரியன் அப்படி சொல்கிறாங்க. ஒரு விரியன் அவன் கையை கொடிச்சிச்சு. நல்ல பாம்பு கடிச்சா கூட கொஞ்ச நேரம் இருக்கும். விரியன் பாம்பு கடிச்சா மூளைக்கு நரம்புல போய் ஏறிடும், உடனே செத்து போயிடுவாங்க. ஆனால் இந்த விஷத்தை கர்த்தர் ஒன்றுமே ஆக்க விடாம ஆக்கி விட்டுட்டார். அவனை சேதப்படுத்தாத அளவுக்கு ஆக்கி விட்டார். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு அது தெரிய வரணும். நான் பவுல் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன், பவுல் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லி அந்த ஊர் ஜனங்களுக்கு அது தெரியணும். அதனால் அவன் தீயில உதிரி போட்டு ஒரு சேதமும் அடையாமல் இருந்தான். எந்த ஜனங்களுடைய வாயிலிருந்து இவன் கொலைபாதகன், இவன் இப்படிப்பட்டவன் அப்படி சொன்னாங்களோ, அதே வாயில சொல்றாங்க, இவர்கள் தேவ மனுஷர்கள், தேவர்கள் இவங்க. எதுவுமே நடக்கலையே, அதே வாயில் அப்படியே மாறிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு காரியம் நடக்கும்போது தான் நம்மளை வித்தியாசமா பார்ப்பாங்க, வித்தியாசமா பேசுவாங்க. ஆனா தேவன் வல்லமையான காரியத்தை ஒரு மனுஷனுக்குள்ள செய்ய ஆரம்பிச்சா அதே வித்தியாசமா பேசணும் வாய் தான் போற்றும், பாக்கியம் என்று சொல்லும், தெய்வ மனுஷர்கள் என்று சொல்லுவாங்க. உனக்கும் எனக்கும் அப்படிதான் நடக்கும். அதை மறந்துடாதீங்க. தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, எனக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர், உனக்கு அதை செய்வேன் இதை செய்வேன் எவ்வளவோ வாக்குத்தத்தம், ஆனால் நான் நம்ப மாட்டேனே. மரியாதை போல என்னைக்கு என்னை அர்ப்பணிச்சு அப்படியே எனக்காக கடவுதுன்னு நான் உமக்கு அடிமை, உம்முடைய வார்த்தைக்கு அடிமை, என்னைக்கு நான் ஒப்பு கொடுத்தோமா? ஒப்பு கொடுத்திருந்தான் எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்குமே. ஒப்பு கொடுக்காம இருக்கிறதால தான் நமக்கு நிறைய விஷயங்கள் தடையா இருக்கு. கர்த்தர் செய்யாத அவர் கை குறுகி போகவில்லை, உன் சத்தத்தை கேட்காதபடி அவர் செவி மந்தமாகவில்லை. அதற்கு காரணம் நான் விசுவாசிக்கல, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடல, நான் அதுக்கு அப்படியே அர்ப்பணிக்கல, நான் அடிமை. கர்த்தர் எனக்கு இதை செய்ய போகிறார் அப்படி சொல்லி என் ஆத்மா கர்த்தரை துதிக்குன்னு நான் துதிக்கவே இல்லை. எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிடுச்சு. எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்ச போது மரியாதை போல நான் துதிச்சேனா, என் ஆத்மா என் ரட்சகரை நோக்கி துதிக்குது. அவருக்குள்ள களி கூறுது. எனக்கு செய்ய போற காரியம் பெருசு, இன்னும் நடக்கவே இல்லை. நடக்கிறதுக்கு முன்னாலேயே அவ கர்த்தரை புகழ ஆரம்பிக்கிறா. அந்த மாதிரி என்னைக்காவது நம்ம புகழ்ந்து இருக்கிறோமா? வாங்குறதோட சரிதான், வாக்கு தத்துவம் பெற்றுக்கொள்றதோட சரிதான், அதோட அது மறைஞ்சிடும், நாமளும் மறந்துடுவோம். அப்படி அல்ல. நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ற வார்த்தை எனக்குள் நிறைவேறும்படியா நான் முதலாவது தேவனை உயர்த்தணும், அவரை புகழணும், அவரை மகிமைப்படுத்தணும். வல்லமையான தேவன் எனக்குள்ள செய்வார்னு விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தால் எப்படிப்பட்டதான காரியமும் செய்வார். மனுஷனுடைய வாழ்க்கையில் இது சாத்தியம் இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையில இது சாத்தியம் இல்லை. அப்படியெல்லாம் நடக்காது. ஆனா கர்த்தரால முடியுமே. தேவன் தானே இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். அவரால் முடியாத காரியம் எதனா இருக்கா? அவரால் முடியும். உன் விசுவாசம்தான் அதுக்கு முக்கியம். நீயும் மரியாதை போல சேர்ந்தினா, மாறினா, ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உனக்கும் பெரிய காரியத்தை செய்வார். ஒன்று, தேவனால் முடியாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படி சொல்றாங்க. அடுத்தது சாமுவேலுடைய புஸ்தகம். உனக்கு ஏதாவது ஒரு காரியம் வேணும் அப்படி சொன்னான். சாமுவேல் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அன்னாள் போய் தனக்கு தேவையானதை கர்த்தரிடத்துல கேட்க ஆரம்பிச்சா. ஏன்னா இது மனுஷரால் முடியாத காரியம். மனுஷர் எல்லாமே இப்போ அன்னால ஏதாவது, ஏன்னா அன்னாள் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லை. அவங்க ராமாவிலேருந்து வராங்க. வருஷம் ராமாவிலேருந்து வந்து அவங்க தேவனை ஆராதிச்சுட்டு போறாங்க. பணக்காரங்க, பலி செலுத்த வராங்க, காணிக்கை செலுத்துவாங்க. வசதியான குடும்பம், அவங்களுக்கு எந்த குறைவும் இல்லை. இப்போ அன்னாளை நேசித்து தான் எல்கானா கல்யாணம் பண்ணான். அன்னாள் மேலே உயிரியே வச்சிருக்கிறான். அப்படிப்பட்டவன் குழந்தை இல்லை அப்படி சொல்லும் போது அந்த ஊரில் இருக்கிற வைத்தியர்களை பார்த்துருப்பாங்க இல்லையா?
அந்த ஊரில் இருக்கிற வைத்தியர்களை கூட்டுறாங்களே. ஏன்னா இயேசு இருந்த நாட்களில் வைத்தியர் இருந்தாங்களே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நோயாளிக்கு வைத்தியனை வேண்டியது இல்லாமல் சுகபாலன் இல்லையே. அப்போ வைத்தியர்கள் அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்களே, இயேசு காலத்திலேயே பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறாங்களே. கீழையாத்தில் பிசினி தைலம் இல்லையோ, ஏன் என் குமாரத்தி இன்னும் சுகமாகவில்லை, ரண வைத்தியன் அங்கே இருக்கிறானே அப்படி சொல்கிறாங்களே. அப்போ ரண வைத்தியன்லாம் அங்கே இருந்தானே, ஏன் என் குமாரத்தி இன்னும் சுகமாகவில்லை, பிசினி தைலம் இருக்குது, அதுக்கு மருந்து இருக்குது அப்படி சொல்கிறாரு. அப்போ வைத்தியர்கள் எல்லா நாட்களிலும் இருந்துக்கலாம் செய்தாங்க. எகிப்தில் குழந்தை பிறக்கும்போது மருத்துவ வச்சிகள் வந்தாங்களே, எவ்வளோ மருத்துவ வச்சிக்கு வந்தாங்க. இப்போ மருத்துவ வச்சிகள் அப்படி சொல்கிறாங்களே, அப்படியானா அவங்க வைத்தியம் பார்க்குறவங்க தானே. எல்லாரும் பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்களே. ஆசா வியாதிப்பட்ட போது கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான் அப்படி சொல்லியிருக்குதே. அப்போ வைத்தியர்களே அவன் தேடினானே. வைத்தியர்கள் ஆரம்ப நாட்கள்லேருந்து எந்த நாள் வரையிலும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அண்ணால கொண்டு போய் அவன் பார்க்க மாட்டானா? கண்டிப்பாக பார்த்துருப்பான். அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க, இனி இவளுக்கு குழந்தை பிறக்காது, மனுஷர்களுடைய வாயத்தையில் வந்துடுச்சு, இவளுக்கு குழந்தை கிடைக்காது, என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. இப்போ அவளுக்கும் தெரியும். அதனால தான் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ண அனுமதிச்சா. அப்படி தானே சாராளுக்கும் குழந்தையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தானே ஆகார் கொண்டு வந்து ஆபிரகாம் கொடுத்தா. குழந்தை இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா எப்படியாவது என் வீடு கட்டப்படணும்னு எதனா அவன் கண்டிப்பாங்க. இதே அண்ணாள் பண்ணான். ஆனால் அவள் குழந்தை பெத்தெடுக்கும் போது இவளை அற்பமா எண்ணினான். அதே மாதிரி தான் ஆகார் குழந்தை பெத்த உடனேயும் இவளை அற்பமா எண்ணினாள். கர்ப்பவதியாக இருக்கும் போதே சாராளை அற்பமா எண்ணினாள். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது தான். அப்போ அண்ணாளுக்கும் பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு? சரி, எனக்கு குழந்தை இல்லை, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படி சொல்லியிருப்பா. அதனால் அவள் இன்னொரு கல்யாணம் அவன் பண்ணான். அவளுக்கு நிறைய குழந்தை வரும்போது அவள் நிந்திச்சா, வேதனைப்படுத்தினா. அதனால் பெரிய பிரச்சனை, இவளுக்கு சாப்பிட முடியாது. யோசித்து பாருங்க. இப்போதான் அவள் எழும்பி தேவ சமூகத்துக்கு போகிறான். போய் மிகவும் அழுதா. ஏன் மிகவும் அழுதா? படிமா 10வது வசனத்தை. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. போதும். இந்த இடத்துல அவள் போய் மிகவும் அழுதா. இப்ப யோசித்து பாருங்க. இப்ப யாராவது உங்களை ரொம்ப ஈனமா நடத்துறாங்க, ஈனமா பேசுறாங்க, ஒரு மாதிரி நடத்துறாங்க அப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. புருஷங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை வேற எங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம், யாருக்கிட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் அவள் சக்காலத்தி அவளை மனமடிவாக்கினாளாம். போய் யாருக்கிட்டையாவது என்னை எப்படி மனமடிவாக்கி விட்டாங்க, என்னை இவ்வளோ காரியம் பண்ணி விட்டாங்க, என்னை அப்படி பண்ணி விட்டாங்கன்னு சொன்னாலா? புருஷன் கிட்ட கூட சொல்லலைங்க. இவள் அதெல்லாம் தாங்கினான். அண்ணாளை தேவன் நினைத்தள்ளினாள்ன்றதுக்கு அண்ணாள் சமூகத்தில் போய் தேவ சமூகத்தில் போய் அண்ணாள் உக்காடுறா அப்படி சொன்னால் சும்மா இல்லை. அவள் கம்ப்ளைண்ட் பண்ண போகல. அவளுக்கு தேவை யார் என்ன வேணா எதனா பேசிட்டு போட்டோம், எனக்கு எவ்வளோ அவமானம் வேணா வரட்டும். 1வது அதிகாரம். அவள் சக்காலத்தி அவளை மனமடிவாக்குவாள். 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனம், சாதாரணமான இல்ல, மிகவும் விசனப்படுத்துவா. இப்படி மிகவும் விசனப்படுத்தும் போது அவளுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அவ போய் என்னை இப்படியெல்லாம் இவ பண்றாளே, நான் தானே பண்ணிக்க சொன்னேன், நான் தானே இவளை உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன் மனப்பூர்வமா, என்னால தானே எனக்கு குழந்தை இல்லைன்னு தானே இவளை கல்யாணம் பண்ண சொன்னேன், இவளுக்கு குழந்தை வந்தோடனே என்னை இந்த கதி ஆக்குறாளே, நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா, அதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படி சொல்லில்ல. அவள் போய் அழுதுட்டு உட்காந்துருப்பா. இப்போ எல்கானா வருவான். அண்ணால என்னாச்சு உனக்கு, ஏன் அழுதுட்டு இருக்கிற? இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் நீ குழந்தை இல்லைன்னு தான் அழுவுற, எனக்கு தெரியும். யாராவது உன்னை எதுனா சொன்னாங்களா? இல்லை இல்லை இல்லை, யாரும் எனக்கு எதுவும் சொல்லலை. அண்ணாலே நீ ஏன் துக்கப்படுற, நீ ஏன் சாப்பிடாம இருக்கிற, 10 பிள்ளைகளை பார்க்கணும், உனக்கு நான் அதிகம் இல்லையா, நான் உன்னை இப்படியா நேசிக்கிறேன், எவ்வளோ நேசிக்கிறேன். அண்ணால் மாற்றம் ஒரு காரியத்தை அவகிட்ட சொல்லியிருந்தா. ஏன்னா அவன் அதிகமாக 5வது வசனத்தில் அண்ணாலை நேசித்தபடினால் 2 பங்கு வைப்பான். படிமா 5வது வசனத்தை. அண்ணாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். அண்ணாலை அந்த அளவுக்கு சிநேகித்து இருக்கிறான், ரொம்ப அன்பா இருக்கிறான், அப்ப 2 பங்கு வைக்கிறான். இப்ப போய் என்னை போய் தான் இப்படி எல்லாம் பண்றா அப்படி சொன்னாக்கா போய் பலர்னு அடிக்க மாட்டான் அவளை. ஏண்டி அவளை எதுக்கு, அவ தானே உன்னை என்கிட்ட கொடுத்துருக்கிறா,
அவளால் தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன், உனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அவளை நான் அற்பமா எண்ணுவியா? போய் சண்டை வரும், பயங்கரமாக சண்டை வரும். அந்த சண்டை குடும்பத்தில் வரக்கூடாதுன்னு அண்ணாள் நினைச்சா. என்னால் ஒரு சண்டை வரக்கூடாதுன்னு அண்ணாள் நினைச்சா. அவள் எவ்வளோ தான் கொடூரமான ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் சகிச்சுக்கிறேன். புருஷன் வந்து கேட்குறான், ஏன் அண்ணாள் அழுவுற, ஏன் சாப்பிடாம இருக்க கேட்குறான். படிமா அவள் 8ஆம் வசனம். 8வது வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? பார்த்துங்க, அண்ணால என்னாச்சு உனக்கு, ஏன் அழுவுற, ஏன் சாப்பிடாம இருக்கிற? அப்போ கூட அவள் ஒன்றுமே சொல்லலை. இவ என்னை இப்படி பண்ணிட்டா, இவ என்னை இவ்வளோ மோசமாக சொல்கிறா, கேவலமாக பண்ணுறா, என்னை நிந்திக்கிறா, அவமானப்படுத்துகிறா எல்லாரும் முன்னாலையும், அப்படி சொல்லி கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. அவள் அமைதியாக இருந்தா. பிரியமானவர்களே, அண்ணாலை போல ஒரு ஆளை நீங்கள் உலகத்தில் தேடினா கூட கிடைக்காதுங்க. யாரும் நீங்கள் போய் பார்க்க முடியாது. அவள் அத்தனையும் சகிச்சு மனசுக்குள்ளேயே போட்டு அழுதா. புருஷன் வந்து எவ்வளோ கேட்குறான், அவன் ரொம்ப நேசியிருந்தான். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னான் ரணகலமாவும். ஆனால் அவள் சொல்லலை, அப்படி ஒரு காரியம் நடக்கவே கூடாது, என் வீடு சமாதானமாக இருக்கணும், என் குடும்பம் சமாதானம் இருக்கணும், என்ன இருந்தாலும் நான் சகிச்சுக்கிறேன், என்ன இருந்தாலும் நான் சகிச்சுக்கிறேன்னு புருஷன்கிட்ட கூட எதுவும் விஷயத்தையும் சொல்லாமல் மறைச்சி வச்சுவா. இதெல்லாம் ஆண்டவர் பார்க்க தானே செய்வார். அவன் 10 பிள்ளையை பார்க்கணும், அதிகம் நான் இல்லையா, நீ ஏன் கவலைப்படுற, நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு. இதெல்லாம் கேட்ட பேர் கூட அவளுக்கு சமாதானம் இல்லை. தேவ சமூகத்தில் போய் அவள் முதலாவது மனம் கசந்து அழுதா. எதற்காக போய் மனம் கசந்து அழுதா? ஆண்டவரே, நாங்கள் வருஷந்தோறும் வருகிறோம், வருஷந்தோறும் வரும், நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பலி செலுத்துகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் உங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் நான் ஒன்றுமே கேட்டதில்லை, நான் உன்னை வந்து பார்த்ததில்லை, நான் உண்மை துதித்ததில்லை. என் புருஷன் என்னை அதிகமாக நேசிக்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் கேட்பான், நான் என்ன சொல்கிறேன்னா அதை கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டான். அதனால் என் மேலே அன்பாக இருக்கிறதுனால அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவோம். உங்கள்கிட்ட நான் வந்து பேசுனதில்லை, உங்கள்கிட்ட நான் வந்து என்னன்னு கூட கேட்டதில்லை, எனக்கு தேவையானது உங்கள்கிட்ட நான் சொன்னதில்லை, எனக்கு விண்ணப்பம் பண்ணல. ஏன்னா எனக்கு எல்லாமே இருக்குது, நான் வசதியாக இருக்கிறோம், நாங்கள் சகல வசதியாக இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை. அதனால் நாங்கள் அப்படியே தேவ சமூகத்தில் வந்து அதே என்னது கௌரவமாக பலி செலுத்திட்டு கௌரவமாக வீட்டுக்கு போயிடுவோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் அவங்களுக்கு என்ன குறைச்சலுங்க. எல்கானாவுக்கும் அண்ணா குடும்பத்துக்கும் என்ன குறைச்சல்? அவங்க நல்லா இருக்கிறாங்க. அவன் பாருங்க எவ்வளோ சமாதானமாக இருக்காங்க. ஒரு வீட்டில் ஒரு சண்டை கூட கேட்டதில்லை இது வரைக்கும், ஒரு சின்ன சத்தம் கூட வந்தது கிடையாது. அவ்வளவோ அன்பாக இருக்கிறாங்க. அவங்கள கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அவங்களுக்கு என்ன குறைச்சல்? ஆனால் இவளுக்கு இருக்கிறதான குறைவு வெளியே தெரியாது, இவளுக்கு இருக்கிற வேதனை வெளியே தெரியாது. அத்தனையும் அடக்கி வச்சிருந்தா. இப்போ தேவ சமூகத்தில் வந்தபோது இத்தனை நாளாக வந்து நாங்கள் போனோம். இன்றைக்கு கர்த்தாவே, நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், இவ்வளோ நாள் வராததுக்காக என்னை மன்னிச்சிக்கோ, இவ்வளோ நாள் உம்முடைய சமூகத்தில் வந்து நான் முழங்கால் போடாததுனால என்னை மன்னிச்சிக்கோ, நான் வந்து அங்கேயே பலி செலுத்திட்டு போயிடுவேன், உங்கள்கிட்ட வந்து பேசுனதே கிடையாது, என்னை மன்னிச்சிக்கோ அப்படி சொல்லி மனம் கசந்து அழுது ஒரு வார்த்தை சொல்கிறா, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார் அப்படி சொல்கிறா. எல்லாரும் என்ன நல்லா நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இருக்கிற குறைவு வெளியே சொல்ல முடியாது, அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. என்னை பார்க்குறவங்களாம் ஒரு வார்த்தை கேட்குறாங்க, உனக்கு என்ன ஒன்றும் இல்லையா கேட்பாங்க இல்லையா? அப்போல்லாம் எப்படி இருக்கும்? அதனால் அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கிப்பா. பிரியமானவர்களே, நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நடக்கணும் ஆகணும், ஏதாவது ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா நீ ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் தனியாக போய் அழக்கூடாது? அவள் மனம் கசந்து அழுது போய் சொன்னால, இந்த சிறுமையை பாரு, எனக்கு இருக்கிற இந்த குறைவை பாரு, அப்படிதான் சொன்னாலும். அண்ணாள் என்னுடைய சிறுமையை பார். படிமா அந்த வசனத்தை. 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரு. நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிற, எந்த நிலவரத்தில் இருக்கிறேன்னு என் நிலவரத்தை பாரு. எனக்கு எல்லாம் இருக்கு, ஆனா என் குறைவு ஒன்று இருக்குது, அதை பாரு. என் சிறுமையை பார், என் சிறுமையை பார்த்து என்னை நினைத்தருளு, என்னை ஞாபகத்துல கொண்டு வா அப்படி சொல்றேன். உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி. பாத்தீங்களா, எவ்வளோ பேர் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க, எவ்வளோ பேர் உம்முடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. நானும் வந்து ஜெபம் பண்றேன், என்னை மறந்துடாத நினைத்தருளும், என்னை ஞாபகப்படுத்திக்கோ, என்னை ஞாபகத்தில் வச்சுக்கோ. பிரியமானவர்கள், இந்த வார்த்தை நாம் எப்படிப்பட்ட வார்த்தை? முதலாவது நான் சிறுமையானவள் அப்படி சொல்றான்.
ரெண்டாவது, என்னை மறந்துடாமல் என்னை நினைத்தருளி எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால் அதை நான் உமக்கே தருவேன், அவன் தலையில சவர்கன் கத்தி படுவதில்லை அப்படி சொல்லிட்டேன். பிரியமானவர்களே, எதற்கு சவர்கன் கத்தி அந்த பிள்ளையின் மேல் படக்கூடாது அப்படி சொன்னா? படிமா முழுசா படி. உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று. அவனுடைய தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணான். எதற்காக? பிறந்த குழந்தையுடைய முடியை நம்ம வருஷத்தில் ஒரு முறை எடுத்துடுவோம். ஏன்னா பிறந்த குழந்தை முடியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் அதை செய்ய மாட்டாங்க, பெருசவர்கள் செய்ய மாட்டாங்க, முடியை வெட்டி மட்டும் விடுவாங்க. ஏன்னா இது கர்த்தர் எனக்கு தந்தது, இந்த முடியை நான் வெட்டிட்டேன்னா மறுபடியும் முளைக்கும். அப்போ கர்த்தர் தந்ததை மறந்துடுவேன். அதனால சவர்கன் கத்தி இது மேலே படாது. இது நசரேன் விரதம் இருந்துச்சோ இல்லையோ அது தெரியாது. நசரேன் விரதம் இருக்கிறவங்க தலையில தான் சவர்கன் கத்தி படாது. அது போல தான் சிம்சோனுடைய தலையில சவரகன் கத்தி படக்கூடாதுன்னு தேவதூதனே சொன்னான், அவன் நசரேனா இருப்பான். ஆனால் சாமுவேல் திராட்சை ரசம் குடித்தான். ஆனால் சிம்சோன் திராட்சை ரசம் குடிக்கல. திராட்சை ரசமுடைய கொட்டையை கூட தொடக்கூடாது, குழந்தை பெக்கிற வரைக்கும் அப்படி சொன்னாங்க. நசரேன் விரதம் இருக்கிறவங்க திராட்சை ரசம் குடிக்க மாட்டாங்க. ஆனால் இது எப்படின்னு தெரியாது. ஆனால் அவன் தலையில் சவரகன் கத்தி படக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? என் தேவன் கொடுத்ததை நான் சாகர வரைக்கும் மறக்கக்கூடாது. இது தேவனுடையது, தேவன் எனக்கு தந்ததுன்னு சொல்லி உமக்கே அர்ப்பணிச்சுதா இருக்கணும் ஆண்டவரே. அதற்காகத்தான் இது சவரகன் கத்தி தலையில் படாது, இது உமக்கே நான் தந்துடுறேன், என் நிந்தை நீங்கணும், அது போதும், அப்படிதான் அவன் சொன்னான். யோசித்து பாருங்க. அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார். 15வது வசனம் வாசிங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இருதயத்தையா ஆத்மாவியா? இருதயத்தை. இப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவள் 12வது வசனத்தில் அவள் உதடு அசைந்தது, இருதயம் பேசுச்சு அப்படி 13வது வசனத்தில் இருக்கு. ஆனால் ஏலி வந்து அவளை என்ன செய்தான்? பரிகாசம் பண்ணினான். யோசித்து பாருங்க. ஒருத்தவங்க வேதனையோடு வந்து ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஊழியக்காரன் அவங்கள பரிகாசம் பண்ண எப்படி இருக்கும்? நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளோதான், ரேஸ் ஆகிடுவோம். ஆனால் இந்த அன்னாள் பாருங்க, அவளை போய் என் ஆண்டவனின்னு கூப்பிட்டா. குடிகாரி, பேய் பிடிச்சவளே, தாறுமாறா பிறந்தவளே, பேலியாளின் பிள்ளைகள் அப்படி சொன்னான். பேலியாளின் பொண்ணு நீ அப்படி சொன்னான். தாறுமாறா பிறந்தவ, அப்படி தாறுமாறா பிறந்தவளை தான் அப்பந்து பேர் தெரியாது பிறக்கிறாங்களே அவங்கள பேலியாளின் பிள்ளைகள் சொல்லுவாங்க. பேலியாளின் மகன் நீ அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவ்வளோ பேசின அப்புறமும் அவ சொல்றா, என் ஆண்டவனே நீ என்ன அப்படி நினைக்காத, யாருங்க முடியும்? உங்க மூஞ்சில காரி தூன்னு துப்பிட்டேன்னு வச்சுங்க, நீங்க என் ஆண்டவனே பிரதர் அப்படி சொல்லுவீங்களா? அடுத்தது என்ன தூக்குவீங்களே தெரியாது அடிக்கிறதுக்கு, என்னத்தை எடுப்பீங்களே தெரியாது அடிக்கிறதுக்கு. அண்ணால போல ஒரு சுபாவம் வருமானு தெரியாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு அவளுடைய சுபாவத்தை வலிக்கும் போது. படிமா 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே. பாத்தீங்களா? அப்படி அல்ல என் ஆண்டவனே. அதுக்கு ஏலியை பத்தி படிப்போம். 14வது வசனம். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். பாத்தீங்களா? அசிங்கமா பேசிட்டான். தேவ சமூகத்துல என்ன வந்து பண்ணிட்டு இருக்கிற இவ்வளோ நேரம்? அவள் வெகு நேரம் என்னப்ப பண்ணிட்டா, அவளை கேவலமா பேசிட்டான். ஆனா இவ என்ன சொல்றா? அப்படி இல்லை என் ஆண்டவனே, நீ நினைக்கிற மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்காத, என்ன நீ நினைக்கிற ஆள் நான் கிடையாது, என் ஆண்டவனையும் கூப்பிட்டா. எப்படி முடியும்? அவ வாயிலே சொல்றா, என்ன பேலியாளின் புள்ள நினைச்சிக்காதே அப்படி சொல்றா. இப்ப படியுமா 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயோ. பாத்தீங்களா? உம்முடைய அடியாளை கெட்டவோ பேலியாளின் மகன் நினைச்சிக்காதே அப்படின்னா அப்படித்தானே அவன் சொல்லி வந்திருப்பான். அப்படிப்பட்டவனை பார்த்து சொல்றா, உம்முடைய ஆண்டவனே, என் ஆண்டவனே அப்படி சொல்லி கூப்பிடுறா. யாருக்கு மனசு வரும்? அவள் சுபாவம் எப்படி இருக்க பாருங்க.
அவள் சக்காலத்தி அவளை வாட்டி எடுத்தா. அவளை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கூட சொல்லலை, ஒரு சின்ன வார்த்தை கூட பேசலை. ஒரு ஊழியக்காரன், அப்போ இருந்த பிரதான ஆசாரியன் அவன், அந்த ஆசாரியன் வந்து இவளை பேலியாளின் மகள்னு சொல்கிறான், குடிகாரச்சின்னு சொல்கிறான். அவனை பார்த்து என்ன ஆண்டவனே நீ அப்படி நினைக்காதீங்க, என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அப்படி சொல்கிறான். எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும், எப்படிப்பட்ட சுபாவம் இருக்கும். அப்போ தான் அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி உனக்கு அவர் செய்வாராக, நீ போ உனக்கு செய்வாராக அப்படி சொன்னான். 19வது வசனத்தில் அவள் சொன்னா பார்த்தீங்களா, அடியாளுடைய சிறுமையை மறக்காமல் என்னை நினைத்தரும் அப்படி சொல்லி கர்த்தர் அன்னாளை நினைத்தார், மறக்கலை, நினைச்சார். 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைந்தருளினார். பார்த்தீங்களா, கர்த்தர் அவளை நினைத்தருளார். மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் ரொம்ப நொந்து போயிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், அது எந்த மனுஷர்கிட்டையும் போய் சொல்ல முடியாது. ஆனால் என் தேவ சன்னிதானத்தில் வந்து என் இருதயத்தை உடைச்சி ஊற்றினேன் அப்படி சொல்கிறான். அப்படிதான் உனக்கு வாழ்க்கையில் எவ்வளோ வாட்டி நீ என் தேவ சமத்துக்கு வர போகிற, ஒவ்வொரு வாரமும் வரும். ஏன்னா நம்ம கிறிஸ்தவங்க, தேவ சமத்துக்கு வரும், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். என்னைக்காவது உன் மனசில் இப்படி ஒரு காரியத்தோடு வருமா? இன்னைக்கு எதையாவது ஒரு காரியத்தை வாங்கணும், நான் எப்போதும் வழக்கம் போல போயிட்டு வந்து என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் போய் நான் அழுது எதையாவது கேட்டு வாங்கணும். நான் எதுக்கு போய் சும்மா போயிட்டு வரணும்? ஆண்டவரை துதிச்சிட்டு வரனே. நான் இது வரைக்கும் ஒன்றுமே எனக்கு தேவைன்னு கேட்கலையே. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை இருக்குன்னு நான் அந்த பொதுவாக சொல்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் என் தேவனை நோக்கி நான் கூப்பிடலையே, தனிப்பட்ட விதத்தில் என் தேவனை நோக்கி நான் பேசலையே, தனிப்பட்ட விதத்தில் என்னை நான் தாழ்த்தலையே, அடியாளுடைய சிறுமையை நோக்கி பார் அப்படி சொல்லலையே, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சுட்டி காட்டலையே, எனக்கு இதுதான் பிரச்சனை அதை பாரு அப்படின்னு நான் சொல்லலையே. அப்படி சொல்லு, நடக்காததோ நடக்கும். தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. தேவனால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. மனுஷர்கள் சொல்லுவாங்க ஒன்றுமே நடக்காது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் தேவன் சொல்றார், இல்லை நடக்கும், நீ என்னிடத்துல சரியாக நின்னா நடக்கும். இப்படிப்பட்டதான சுபாவம் நமக்கும் இருந்துச்சுன்னாக்கா நாம் முழங்கால நின்று போராடுவோம் ஆண்டவர்கிட்ட. வாங்க முடியாததை வாங்கி காட்டுவோம். அதுதாங்க, வாங்க முடியாத வாங்கி காட்டுவோம். தேவனால் முடியாத ஒன்றும் இல்லை தானே. தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா அப்போ எனக்கு செய்யுங்க. நீங்கள் தானே சொன்னீங்க உங்களால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு. என்னையா இவ்வளோ வச்சு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கே இப்படி பண்ணுறீங்க, செய்யுங்க, போராடு. நீ தான் தனிப்பட்ட விஷயத்தில் போராடணும். எல்கானா வந்து ஜெபம் பண்ணலை. ஆனால் ரெபேக்கா 20 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தா. 40 வயசில் கல்யாணம் ஆச்சு. 40 வயசுல அப்புறமா 60வது வயசுல தான் ஈசாக்கு குழந்தை பிறக்குதா, 2 குழந்தை. 20 வருஷமா அவள் மெலடியா இருந்தா. 20 வருஷமா அவளுக்கு ஜெபம் பண்ண தெரியாது. அதனால ஈசாக்கு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த விண்ணப்பத்தை கேட்டு ரெபேக்காளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? குழந்தையை கொடுத்தார். அப்போ அந்த குழந்தை வளர்ந்து ஒன்னோட ஒன்று முட்டும் போது தான் இவோ இப்போ புருஷங்கிட்ட கேட்கல, அவளே தனியாக போயிட்டான் ஆண்டவர்கிட்ட. எனக்கு இந்நாள் எப்படியோ இப்படியானால் எனக்கு எப்படியோன்னு கேட்க போனான். பிரியமானவர்களே, பொண்டாட்டிக்கு சரியா ஜெபம் பண்ண தெரியல, நான் புருஷன் போய் ஜெபம் பண்ணலாம். புருஷனுக்கு ஜெபம் பண்ண தெரியல, அவன் போய் ஜெபம் பண்ண மாட்டான், அவன் அப்படிதான் இருப்பான். அப்படின்னா வேற வழி இல்லை, நான் தான் போகணும். சாதிச்சு காட்டு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வாங்குற திறமை உனக்கு இருக்குதா? அதான் கேள்வி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட இப்படிப்பட்டதான காரியத்தெல்லாம் சொல்லி பெற்றுக்கொள்ளக்கூடியதான பலன் உங்கள்கிட்ட இருக்கா? எதுவாக இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், எந்த விஷயமா இருந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ள பலனா இருந்தா நீ கேட்டு பெற்றுக்கொள். உனக்கு பலன் இருந்தா பெற்றுக்கொள், உனக்கு திறமை இருந்தா வாங்கிக்கொள். கதறு, ஆண்டவர் சமூகத்தில் போய் அழு. எதிர்பார்க்கறதான காரியத்தை எனக்கு கொடு ஆண்டவரே, எனக்கு கொடுத்து தான் ஆகணும்னு நீ கேளு. கர்த்தர் கொடுக்குறாரா இல்லையா அப்புறமா பாரு. கொடுக்கணும். நம்முடைய சுபாவமெல்லாம் மாறுச்சு அப்படி சொன்னா நாம் தேவ சமூகத்தில் சரியாக விதத்தில் நிற்போம். சரி, இப்போ ராகேல் கூட தன் புருஷங்கிட்ட போய் சண்டை போட்டு கிடந்தான். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு. இப்போ நமக்கு ஒரு காரியம் நடக்கலன்னு வைங்க,
அடுத்தவங்களுக்கு அந்த காரியம் நடக்குது அப்படி சொன்னால் நம்மளுக்கு போராமல் வரும். தெரியுமா உங்களுக்கு? அதான் மனுஷ இயல்பு. போராமல் வரும். எனக்கு இல்லை, அவங்களுக்கு அதெல்லாம் நடக்குது. எனக்கு இது கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த மாதிரி எதுவுமே, நானும் போராடிட்டு தான் கிடக்கிறேன். அவளும் தான் தேவனுடைய ஜனத்தில் சேர்ந்தவோ, இவளும் தானே தேவனுடைய ஜனத்தை சேர்ந்தவோ. அவளும் தான் தேவனை ஆராதிக்கிறா, இவளும் தான் தேவனை ஆராதிக்கிறா. அப்போ எங்களுக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் கிடைக்கல? அப்போ கிடைச்சவங்களை பார்த்து போராமல் வரும். நம்மளுக்கு போராம தான் சண்டையாக மாறும். போராம தான் சண்டையாக மாறும். யோசித்து பாருங்க. தாவீதுக்கு 1000, தாவீதுக்கு 10,000, சவுலுக்கு 1000 சொன்னாங்க. அந்த வார்த்தை சவுலு காதல் போய் கேட்டுடுச்சு. அது முதல் கொண்டு தான் அவனுக்கு போராமல் வந்துச்சு. எனக்கு 1000 கொடுத்தாங்க, அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, இன்னும் சிங்காசனம் மட்டும்தான் அவனுக்கு இல்லை. அதனால தான் அவனை காயமாக்காரமாய் பார்த்தான். போராம மற்றவனை அழிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துடும். நம்மளை அழிக்கக்கூடிய பாருங்க. சவுல் விரட்டி கொள்ள பார்த்தான் தாவீதை. போராம ஒரு இருதயத்துக்குள்ள வருது, நம்முடைய மனதில் வருதுன்னா அவங்கள என்னமா பண்ணி அழிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம். அது மனுஷ இயல்பு தான். இதே தான் காரியத்துக்கு ராய்களுக்கும் வந்துடுச்சு. போராமை கொண்டா யார் மேலே? தன் சகோதரி மேலே. நாம் கூட யார் மேலேயாவது போராமன்னா வெளியாளுங்க இல்லைங்க. நம்ம சபையில் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நம்ம எல்லாரும் ஒரே சபை தானே, சகோதரன் சகோதரிகள். அப்போ நம்ம போராமப்படுறது யார் மேலே? நம்ம சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் மேலே தான். அவங்க யார்? நம்ம சகோதரி. அவங்களும் நம்முடைய ரத்தம், நம்ம எப்படி ரத்தத்தில் மீட்கப்பட்டோமோ அவங்களும் அதே ரத்தத்தில் மீட்கப்பட்டிருப்பாங்க. ஒரே ரத்தத்தினால மனுஷர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ ஒரே ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம சகோதர சகோதரிகள் தான். அதில் போராமப்படக்கூடாது. போராமல் நம்மளுக்குள்ள வந்துடுச்சுனாவே கஷ்டம். அப்போ போராமல் வந்துட்டு அவள் என்ன பண்ணுறா? என் சகோதரி குழந்தையா பெற்றுட்டு கிடக்குறான், எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை கொடுக்குறியா, நான் செத்து போட்டுமா அப்படி சொல்லி கேட்டேன். நான் சாவேன் அப்படி சொல்கிறேன். யோசித்து பாருங்க. போராமல் எங்கே கொண்டு போய் நிற்க வைக்கிறது பாருங்க. செத்துருவேன் அப்படின்ற இடத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இப்போ அவன் சொல்கிறான், நானா தேவனா, நானா கடவுளா, என்னால் முடியாத காரியம், நீ நிலவரம் எப்படியோ தெரியாது, தேவன்கிட்ட போய் போராடும், தேவன்கிட்ட போய் போராடும் அப்படி சொன்னான். தேவன்கிட்ட போராடினா 6வது வசனத்தில் சொல்கிறா, கர்த்தர் நான் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டார் அப்படி சொல்லி. அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு. போதும், என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு காரியம்னா மனுஷங்களோடு போய் போராடிட்டு கிடக்கிறத விட, மனுஷங்கிட்ட போய் கேட்டு சண்டை போட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு இருக்கிறத விட, யார் அதை தர முடியும், யார் அதை சரிப்படுத்த முடியும்? அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க. அவர் தானே தர முடியும், அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் அப்படின்னு நீ விசுவாசித்தீன்னா அவர்கிட்ட போய் கேளு. அவர்கிட்ட வழக்காடு, சண்டை போடு. மனுஷங்கிட்ட சண்டை போடுறத தேவன்கிட்ட ஏன் சண்டை போடக்கூடாது? என் வழக்கை தீர்த்தார், என் சண்டையை முடிச்சு வச்சுட்டார், என் சிறுமையை பார்த்தார், என் சத்தத்தை கேட்டார். நான் ரொம்ப சத்தம் போட்டு பேசினேன் அவர்கிட்ட, என் சத்தத்தை கேட்டார். 22வது வசனத்தில் ராகேலுக்கே குழந்தைய கொடுத்தார் ஆண்டவர். தேவன் ராகேலை நினைந்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். பாத்தீங்களா? தேவன் ராகேலை நினைச்சு பார்க்கிறார், அவளை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அதாங்க, மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடும். மனுஷனால இதெல்லாம் முடியாது 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 சொல்லலாங்க, ஆனா தேவனால முடியும், தேவனால முடியும். அவ சொல்றா, கர்த்தர் என் வழக்கை தீர்த்தார், என் சத்தத்தை கேட்டார், எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அப்படி சொல்றா. குமாரனை கொடுத்தார். ஆண்டவர் நினைத்தள்ளிட்டாரே, ஞாபகத்தில் கொண்டு வந்துட்டாரே, அவர் ஞாபகத்தில் கொண்டு வர மாதிரி செய். ஆண்டவரே என்னை நினைத்துக்கோ, மறந்துடாத மறந்துடாத, நான் போராடிட்டு கிடக்கிறேன், எதையாகிலும் செய், வாங்கி காட்டு, போராடு. பிடிவாதமா உட்காரு ஆண்டவர் சமூகத்தில், பிடிவாதமா உட்காரு. கர்த்தர் செய்கிறாரா இல்லையா பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த மாதம் நம்மளுக்கு முதல் வாரம் கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் செஞ்சிருக்கிறார். ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது? மரியாதைகிட்ட பேசுகிற மாதிரி தான் இப்போ உங்ககிட்டையும் பேசுகிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனே இல்லாமல் ஒரு குழந்தைய உண்டாக்கும் போது புருஷன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு குழந்தைய உண்டாக்க மாட்டாரா? ஆணே இல்லாமல் ஒரு குழந்தைய உருவாக்கி தர முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு இதெல்லாம் அவருக்கு அற்பமான காரியம், இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆண்டவரே இது உமக்கு லேசான காரியம் அப்படி சொன்னான் ஒருத்தன். 2 நாளாகமம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க.
பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உதவி செய்யறது நமக்கு லேசான காரியம் அப்படி சொன்னோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். பாத்தீங்களா? பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் யாரா இருக்கட்டும், உம்மிடத்துல வந்து அழுது புலம்பி ஒட்டாரமா ஜெபம் பண்ணாங்கன்னா, பிடிவாதமா உட்காந்தாங்கன்னா, அவங்க கேட்கறதான காரியத்தை செய்யறதுக்கு இது லேசான காரியம். ரொம்ப கஷ்டம் இல்லை ஆண்டவரே, உனக்கு இது ரொம்ப கஷ்டம் இல்லை, இது லேசான காரியம் அப்படி சொன்னாங்க. அந்த லேசான அவருக்கு காரியம்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போய் பிடிங்க வாங்கிட்டு வந்துடு. பிடுங்க ஆண்டவர்கிட்ட வந்து எதையாகிலும் வாங்கிட்டு போங்க. சும்மா வந்து போகாதீங்க. கர்த்தர்கிட்ட போராடி எதையாவது வாங்கிட்டு போங்க. வாங்கணும் அப்படின்றதான வைராக்கியத்திலே வாங்க. அப்புறமா அவங்க யாரும் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. யார் எப்படி இருந்தாலும் அவங்கள நீங்க பார்க்க மாட்டீங்க. உங்க கண்களுக்கெல்லாம் தேவன் மட்டும்தான் தெரிவார். உங்களை யாரும் கேவலமா பேசினா கூட அதெல்லாம் நீங்க கேர் பண்ணவே மாட்டீங்க. உங்களை யார் எவ்வளவு பயங்கரமா உபத்திரப்படுத்தி நடத்தினாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுக்கு எல்லாமே அது மட்டும்தான் தெரியும். நான் கர்த்தரிடத்தில் போகணும், அவர்கிட்ட பேசணும், இந்த பஞ்சாயத்தை நான் பண்ணிட்டு இருந்தா அவர்கிட்ட நான் போய் எப்படி வாங்க முடியும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு முக்கியம் அதுதான் எனக்கு முக்கியம். அந்த காரியத்துக்குள்ள நான் போறேன். இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. போயிட்டே இருக்குது மாடு வண்டி, போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. ரோட்டில் இருக்கிறத நாய் லல் லல் லல்னு கடிச்சு அந்த மாட்டு காலை கடிக்குதுன்னு வச்சுங்க. இந்த மாடு அப்படி நின்றோமா? இல்லை. அது போய் சேர வேண்டிய இடத்துல அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். அந்த நாய் குலைக்குது, கடிக்குது, அதெல்லாம் அந்த மாடு பார்க்கவே பார்க்காது. கொஞ்சம் தூரங்க இந்த வீடு இருக்குது, அந்த நாய்க்கு இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் 2-3 வீடு தள்ளிட்டு போகிற வரைக்கும் தான் அந்த நாய் குலைச்சிட்டு வரும். அதுக்கப்புறம் அதுவே தனியாக போயிடும். தெரியுமா உங்களுக்கு? அது தாண்டி போச்சுன்னா அந்த பக்கம் இருக்கிற நாய் பார்த்தா இவரை பிடிப்பாரு. நாய்ங்களுக்கு ஒன்று ஒரு எல்லை வச்சுருப்பாங்க, அதை விட்டு அது தாண்டி போகாது. ஏன்னா அங்கே இருக்கிற நாய் பிடிச்சிக்கும். அதனால இவர் அவ்வளோ தூரம் தான் போவார். அந்த மாதிரி நினச்சிங்க. சட்டை பண்ணாத, எவ்வளோ ஒன்றா குலைக்கிட்டோம், எவ்வளோ ஒன்றா கடிக்கிட்டோம், நீ பாட்டு போயிட்டே இரு. நீ போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேரணும், அதான் உனக்கு முக்கியம். அந்த தாட்டு தான் அந்த மாடுக்கு இருக்கும். அது கவனிக்காது, அது பாட்டுன்னு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தோம்னா எதையும் சாதிச்சுக்க முடியும். உங்களால் முடியும். நீங்கள் போராடுங்க, வழியை சொல்லித்தரோம், போராடுங்க. இதையும் சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம இருந்தால் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்க முடியாமல் போயிடும். கர்த்தர் உனக்காக தர்றதுக்கு நிறைய வச்சிருக்கிறார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு அவர் சொல்லி வச்சிட்டார். நீ தான் வாங்கணும், நீ தான் பிரயாசப்படணும். உன் திறமையை அங்கே காட்டு, உன் திறமையை அங்கே காட்டு. வாங்குறாரா இல்லையா பார்த்துக்கலாம். 2வது, மரணமே இருந்தால் கூட அதை நம்ம ஜெயிச்சிடலாம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டாச்சு இல்லையா? இனி மரணத்தையே நம்மளால் மாற்ற முடியும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 1-2 வாசிங்க. ஏசாயாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 1-2. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? உன்னை கர்த்தரோடு ஒப்புரவாக்கிக்கொள். எதெல்லாம் சரிப்படுத்தணுமோ அதெல்லாம் சரிப்படுத்து. எதெல்லாம் அறிக்கை செய்யணுமோ அதெல்லாம் அறிக்கை செய்து விட்டுடு. எதெல்லாம் உன்னை சுத்திகரிச்சு கொள்ளணுமோ அதிலெல்லாம் சுத்திகரிச்சுக்கொள். ஏன்னா நீ சாக போற, நீ கடவுள்கிட்ட போய் சேரணும். நீ சாகும்போது பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அதனால் நீ மரிக்க போறது நிச்சயம். மரணம் வந்துருச்சு, மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துருச்சு அவனுக்கு. அதனால் நீ என்ன செய்? உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இப்போ அவன் என்ன செய்தான்? நாம் சாவறதுக்கு முன்னால் 2 பேர்கிட்ட ஒப்புரவாகணும். ஒன்று யாரு? ஒன்று சாதாரண மனுஷர்கள். நமக்கு யாரெல்லாம் கசப்பு பகையாளியா இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட எல்லாம் நம்ம மனப்பூர்வமாக ஒப்புரவாகணும். கசப்பே இருக்கக்கூடாது. ஒப்புரவாகணும் பேர், அதுக்கப்புறம் கசப்பு வரக்கூடாது. 2வது தேவனோடு ஒப்புரவாகணும். இவன் மனுஷங்கிட்ட யாருக்கிட்டையும் கசப்பு இல்லை, ஏன்னா இவன் ஒரு ராஜா. அதனால மனுஷங்கிட்ட யாருக்கிட்டையும் கசப்பு இல்லை. ஆனால் தேவன்கிட்ட ஏதாகிலும் இருந்திருக்கலாம். அதனால இவன் 3வது வசனத்தில் என்ன பண்ணான்? சோறு பக்கமாக திரும்பினான், எழும்பிட்டான். மரணம் வரோன்னு தெரிஞ்சு போச்சு, இனி சாக போறோன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவனுக்கு சாக இஷ்டம் இல்லை. உயிர் போகக்கூடாது, நான் கொஞ்ச நாள் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் நான் செத்துருவேன், இன்னைக்கே செத்துருவேன்னு சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு என்ன செய்தான்? எழும்பி சோறு பக்கமாய் அவன் முகத்தை திருப்பி, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். நான் நடந்தேன் ஒரு காலத்தில்,
நான் ராஜாவை ஆன போது மேடையெல்லாம் உடச்சி தள்ளணும் இல்லையா? உமக்காக வைராக்கியமாக இருந்தேன் இல்லையா? நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் இல்லையா? அதனால் நீ பார்த்த தானே. இப்போ எதுவோ நான் தடுமாறி இருக்கலாம், இந்த சூழ்நிலையில் எனக்கு ஏதாவது சம்பவிச்சிருக்கலாம், இப்போ நான் உம்மை விட்டு விலகி இருக்கலாம், இன்றைக்கு நான் உம்முடைய வார்த்தையை கேட்காம ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருக்கலாம், அதனால என் ஜீவியத்தில் உமக்கும் எனக்கு ஒரு கிராக் வந்திருக்கலாம், நான் பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் இப்போ அதை பழச நினைச்சுப்பார். நான் எவ்வளவு வைராக்கியமா இருந்தேன், எவ்வளவு அன்பா இருந்தேன், உம்மை எப்படி நேசித்தேன். நினைத்தரலும் ப்ளீஸ் எனக்கு உதவி செய், என்னை சேர்த்துக்கொள் அப்படி சொல்றான். எப்படி இருக்கும் பாருங்க. மிகவும் அழுதான். படிமா. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி. நல்ல கவனிங்க, அவன் செய்துட்டு இருக்கிற, இது வரைக்கும் செய்துட்டு இருக்கிறேன்னு சொல்லல. உம்முடைய பார்வைக்கு நலமானதை நான் செய்தேன், நான் உத்தமமாய் நடந்தேன், உம்மை நேசித்தேன், மேடையெல்லாம் உடைச்சது உமக்கு தெரியும், எல்லாத்தையும் அகற்றி போட்டேன், அது உமக்கு தெரியும், அந்த நெக்குஸ்தான் அந்த சர்பத்தை எல்லாம் உடைச்சி போட்டேன், அது உமக்கு தெரியும், மோசம் வச்சுது, அதெல்லாம் நான் கிளீன் பண்ணினேன், விக்கிரக ஆராதனை தேசத்தை விட்டு அகற்றினேன், உமக்கு பிரியமாய் ஜனங்களை உன் பக்கம் போய் சேர்த்தேன். ஏதோ கொஞ்சத்தில் நான் தடுமாறி இருக்கலாம், சரியில்லாமல் போயிருக்கலாம், இப்போ நான் சரியில்லாமல் இருக்கிறதுனால உமக்கும் எனக்கும் சில ஐக்கியம் இல்லாமல் இருந்துச்சு, அதை நான் ஒப்புரவாக நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் செய்தது தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னை நினைத்தரலும், அதையே நினச்சிப்பார், என்னை தயவு செய்து இறங்கு அப்படி சொல்கிறாரு. இந்த ஜபம் ஆண்டவருடைய இருதயத்தை உருக்கி போட்டுடுச்சு. உருக்கி போட்டுடுச்சு. அவன் மனைவியோ பிள்ளைங்களையோ கூப்பிட்டு நான் சாக போறேன்னு சொல்லி அழுதுட்டுல, தேவன் இடத்துல சமூகமாய் திரும்பி சோறு பக்கமாக திரும்பினான். அவன் அழுதது கர்த்தர் மட்டும்தாங்க பார்த்தார். ஏன்னா அவன் சுவர் பக்கமாய் திரும்பினான். இந்த பக்கம் அழுதுருந்தா கூட, ஜனங்களுக்கு முன்னால் அழுதுருந்தா ஜனங்களாம் பார்த்துருப்பாங்க, எசேக்கியா ராஜா அழுகுறாரு ஆண்டவர் பார்த்து அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் எந்த ஜனங்களுக்கும் தெரியாது அவன் சோறு பக்கமாய் திரும்பினான். தேவன் மட்டும்தான் அவன் கண்ணீரை பார்த்தார். அதனால தான் ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, 4வது வசனமோ 5வது வசனமோ, அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். எப்படி ஒரு ஆச்சரியமான காரியத்தை பிடிங்கி எடுத்துடாம தெரியுங்களா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சாக போறேன்னு அவர் தான் சொன்னார். நீ சாக போறன்னு அவர் தான் சொன்னார். அதே வாயில சொல்றாங்க, இன்னும் 15 வருஷம் உனக்கு நான் ஆயுச நாளை கூட்டி தரேன். எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சுக்கிட்டான் பார்த்தீங்களா? எவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சுக்கிட்டான். அழுகையும் விண்ணப்பமும் ஒப்புரவாகுதலும் பெரிய காரியத்தை நமக்கு செஞ்சிடும். அது நாம் யாருமே அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்காத காரியத்தை இவனுக்கு ஆண்டவர் செய்துட்டார். எப்படி இருந்திருக்கும்? இப்போ அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? இவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்தார். அது எப்படிங்க? இப்போதான் சாக போறீங்கன்னு வந்து சொன்னீங்க, இப்போ மறுபடியும் வீட்டை விட்டு வாசல் கூட நீங்கள் போகலை. நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுது ஏதோ பழைய காரியத்தெல்லாம் சொன்னேன் நான் ஆண்டர்கிட்ட. இப்போ திடீர்னு வீட்டு வாசலில் போய் திரும்பி வந்து சொல்கிறீங்க, இன்னும் 15 வருஷம் உங்களுக்கு கூட்டி தரேன்னு சொல்கிறீங்களா? அது எப்படிங்க ஆகும்னு அவன் ஒரு கேள்வி கேட்டான். அவன் கேள்வி கேட்டபோது கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை அடையாளமாக சொன்னார். என்ன தெரியுமா? சூரிய பாகை கடிகாரம் இருக்குது, அந்த பாகைக்கு 10க்கு 10 நான் உனக்கு ஆயுச நாளை கூட்டி தரத்துக்கு ஒரு அடையாளத்தை உண்டு பண்ணுறேன், பூமியை நான் திருப்புறேன் அப்படி சொன்னார். 10க்கு 10 பாகையை திருப்பி விட்டாரான். 5ம் 7ம் படிங்க. நீ போய் இல்ல 7வது வசனம். இதோ ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கின சாயையை 10 பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். பாருங்க, ஆகாஷ் கடிகாரம்னா உங்களுக்கு தெரியுமா? மேலே ஒரு உருண்டையாக இருக்கும், நடுவில் மெலிசாக இருக்கும், கீழே ஒரு உருண்டையாக இருக்கும், கப்பு மாதிரி. அதில் மேலே மண் கொட்டி வச்சுருப்பாங்க, மெலிச மண். அந்த கடிகாரத்தை இப்படி இப்படி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து மண் கொட்டிகிட்டே இருக்கும். அந்த மண் எவ்வளவு செய்கிறதோ அதை வச்சு தான் கணக்கு போடுவாங்க, இந்த டைம்னு. அப்போது அது மண் கொட்டிகிட்டு இருக்குது. அதுதான் சூரிய கடிகாரம். வெயிலுக்கு ஏற்ற மாதிரியே அது கொட்டும். முதல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்துலலாம் இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் வெயிலை பார்த்து டைம் சொல்லுவாங்க. உச்சி வெயில் அடிக்குது 12 மணின்னுவாங்க. அந்த வீட்டு நிழல் போகுது பார்த்தீங்களா, அந்த நிழலை வச்சு சொல்லுவாங்க 4 மணி 3 மணி 2 மணின்னுவாங்க. கரெக்டாக அந்த டைம் தான் இருக்கும். அவங்க அந்த நிழல் போகிறத பார்த்து சொல்லுவாங்க.
அதை போல இந்த மண்ணு கொட்டுறதை வச்சு அவங்க டைம் சொல்லுவாங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணார், பாகைக்கு பாக 10 திருப்பி வச்சுட்டார். இப்படி இருக்கிறத மறுபடியும் இப்படி திருப்பி வச்சுட்டார். அப்போ அது ஃபர்ஸ்ட்ல இருந்து கொட்டும். அது என்ன செய்யும், ஃபர்ஸ்ட்ல இருந்து கொட்டும். இப்போ நம்மளுக்கு என்ன டைம் 12. இப்போ 10 பாகையை பின்னால் அப்படி திருப்பினாருன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? 1 2 3 4 5 6 7 8 9 10 நைட்டு 2 மணிக்கு வந்து நிற்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே நைட்டு 2 மணி ஆச்சுன்னா இப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் வெயில் அடிக்குது, 12 மணிக்கு உட்காந்துக்கிறீங்க, திடீர்னு அப்படியே நைட்டு 2 மணி ஆச்சுன்னாக்கா என்ன டைம் ஆச்சு? அடா பாவி, 10 மணி நேரமாடா பிரசவம் பண்ணுவீங்க மாட்டீங்க? 10 மணி நேரமா பிரசவம் பண்ணி நைட்டு 2 மணி ஆயிடுச்சுன்னு. அந்த 2 மணி இல்லை, இப்படியே திரும்பி 2 மணி ஆயிடுச்சு. எப்படி இருந்திருக்கும்? அப்போ இந்த எருசலேமில் மட்டும்தான் அந்த டைம் ஆச்சா? முழு உலகத்துக்கும் ஆச்சுங்க. இப்போ அது திரும்பிச்சா திரும்பலையான்னு எப்படி சொல்றது? விஞ்ஞானிங்க சொல்றாங்க, பூமி சாய்வா சுத்துது. பூமி சுத்துது, ஆனா சாய்வா சுத்துது. ஏங்க அது சாய்வா சுத்துது? இந்த எசேக்கியலுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், பூமியை 10 மடங்கு பின்னால் திருப்பணுமே, இப்படி ஓடுறதை எப்படியா திருப்ப முடியும்? அதனால என்ன பண்ணாரு, பூமியை இப்படி சாய்ச்சி விட்டார், இப்படி சாய்ச்சி விட்டார். அதனால தான் அது 10, அதனால தான் சாஞ்ச மாதிரி சுத்துதான். யோசித்து பாருங்க, ஒரே ஒரு மனுஷன் அவன் கேட்ட கேள்வி, 15 வருஷம் நான் எப்படி உயிரோடு இருப்பேன்னு என்ன நம்பிக்கை? நான் சொல்றார், உனக்காக நான் பூமியை திருப்புறேன் பாடுறான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படி சொன்னா, இதுதாங்க அடையாளம். ஆண்டவர் அப்படி அவனை திருப்பி விட்டார், நம்ப வச்சார். 15வது வசனம் படிங்க. நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். பாத்தீங்களா, அவர் எனக்கு வாக்கு அருளினார், 15 வருஷம் கூட்டி கொடுப்பேன்னு சொன்னார், எனக்கு செய்தார். எப்படி செய்தார்? பூமியை திருப்பி விட்டுட்டார், பூமியை திருப்பி விட்டுட்டார். நான் இன்னும் 15 வயசு கீழே போயிட்டேன். இப்போ எப்படி போயிருப்பார் அவரு? இப்போ 51 வயசுல இருக்கிறாருன்னு வச்சுங்க. அவரு இப்போ சாவ போறாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ 51 வயசுல இருந்து என்ன பண்ணிருப்பார்? 50 வயசுல வைங்கள, தபக்கு 35 வயசுல போயிருப்பார். 15 வருஷம் போயிடுச்சு. 35 வயசுல பார்த்தேன், இளமையா இருக்கேன். ஓ மை காட், 15 வருஷம் சரக்குன்னு கீழே போயிட்டானா? இப்போ இன்னும் 15 வருஷம் அந்த வயசுல வந்து அதெல்லாம் சாகணும். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்றார், வாக்கருளினார், அருளினபடியே எனக்கு செய்தார். தேவ சமூகத்துல மட்டும் நீங்க தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா போராடி எதை ஒன்னா பெற்றுக்கொள்ளுவீங்க. மறுபடியும் படிமா அந்த 15வது வசனம். நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கு அருளினார். பாருங்க, நான் என்ன சொல்லுவேன்? யாருக்கிட்ட போய் இதை சொல்ல முடியும்? நான் சொன்னா யாரா நம்புவாங்களா? நான் சொன்னா யாரா நம்புவாங்களா? அவர் எனக்கு வாக்கு கொடுத்தார், அந்த வாக்கை நான் விசுவாசித்தேன், அந்த வாக்கை விசுவாசித்தேன், அவர் விசுவாசித்தபடி எனக்கு செய்தார். அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். பாருங்க, இப்போ என்ன அந்த ஆத்மாவின் கசப்பு? சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. என்ன அந்த ஆத்மாவின் கசப்பு? என் ஆத்மாவின் கசப்பை நினைத்தே நடந்து கொள்வேன் அப்படி சொல்றேன்னா, இந்த அந்த ஆத்மா கசப்பு சொல்லுமா? யாருக்காவது தெரியணும்ல, கேள்வி கேட்டா தானே உங்களுக்கு மண்டையில ஏறும். இல்லை நான் பாட்டு பேசிருப்பேன், பூமாடு மாதிரி போயிட்டு. ஆத்மாவின் கசப்பண்ணா, நான் சாவ போறேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அந்த வயசுல சாவ போறேன்னு சொன்னார்ல, அந்த மரண பயம், அந்த மரண பயம் இருந்துச்சு. எதனால நான் சாவ போறேன்? தெய்வத்தை விட்டு விலகி இருந்தேன். அப்ப நான் அதனால தான் மரணம் வரப்போகுது. இப்போ கர்த்தர் எனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தார் இல்லையா? நான் சாகுற வரைக்கும் அம்மா ஆண்டவர் விட்டு பிரிஞ்சதால தான் மரணம், ஆண்டவர் விட்டு பிரிஞ்சதால தான் நான் சாக கடந்தேன். எனக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அதுல இருந்து 15 வருஷம் எனக்கு கூட்டி கொடுத்தார். நான் அதை மறக்கக்கூடாது, தெய்வத்தை விட்டு பின் வாங்கக்கூடாது. நான் அதை மறக்கக்கூடாது, தெய்வத்தோட ஐக்கியமா இருக்கணும். நான் மறக்கக்கூடாது, தெய்வத்தை துதிக்கணும். அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்திருக்கிறார், இந்த காரியத்தை செய்திருக்காருன்னு மறக்காம இருக்கணும். அதான் தாங்க ஆத்மாவுடைய கசப்பு. என் ஆத்மா தேவனை அறியாம போய் செத்து போயிடுச்சுன்னா பாதாளத்துக்கு போயிருக்கோம், இந்நேரம் பாதாளத்துக்கு போயிருக்கோம். ஆனா என் தேவன் அதை நினைவு பண்ணி அவரோடு என் ஐக்கியமாக்கி சேர்த்து கொண்டார். நான் அதை மறக்கவே மாட்டேன். என் தேவனை ஒவ்வொரு நாளும் துதிப்பேன், ஒவ்வொரு நாளும் துதிப்பேன். எனக்கு தேவன் செய்ததான காரியம் அது. யாருக்கும் செய்யாத காரியத்தை எசேக்கியாவுக்கு ஆண்டவர் செய்தாருங்க. யாருக்கும் செய்யாத காரியத்தை, அதான் தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அது மாத்திரமில்லை, இந்த மாதிரி காரியத்தை மாற்றம் செய்யற தேவன் அவர் அல்ல, இன்னும் செய்ய வல்லவர். உன்னை எப்படிப்பட்ட இடத்துல வச்சு பாதுகாப்பார், எப்படிப்பட்ட இடத்துலையும். அப்படின்னா தானியேலுடைய புஸ்தகத்துக்கு வரும். தானியேலுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் வரும்போது அங்கே 30 நாள் வரைக்கும்
ராஜாவை அல்லாமல் எந்த தேவர்கிட்டையும் எந்த தெய்வத்துக்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் ஏற்பட்டுச்சு. ஒரு சட்டம் ஏற்பட்டுச்சு. அந்த சட்டம் ஏற்பட்ட பிறகு தானியேல் 6வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து, எவனாகில் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனானாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து. நல்லா கவனிங்க, யாராவது அப்படி செய்துட்டா சிங்க கோவில போட்டுருவாங்க அப்படி சொல்லிட்டாங்க. ஆனா இவன் முத்திரிக்கப்பட்டது, இந்த நிருபம் சட்டமா வந்துடுச்சு, நிலவில் வந்துடுச்சு அப்படி சொல்லி கேள்விப்பட்ட பிறகும் இவன் என்ன செய்தான்? பலக்கண்ணி திறந்து வச்சான். அங்கே இருந்து என்ன செய்தான்? எருசலேமுக்கு நேராக வழக்கம் போல 3 வேளையும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன அங்கே சட்டம்? ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம். ஆனால் இவன் என்ன செய்தான்? சட்டத்தை மீறிட்டான். ஜெபம் பண்ணுவோம், என்ன நடக்குதை பார்த்துக்கலாம். ஜெபம் பண்ணால் இவனை எதிர்பார்த்த மாதிரி பிடிச்சிட்டாங்க. ராஜா சட்டம் எப்படி தெரியுமா? பெர்சியா ராஜ்யத்தின் சட்டம்படி சட்டம் தான் வேலை செய்யும், ராஜா கூட வேலை செய்ய முடியாது. தானியேல் ராஜாவுக்கு தரியுவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தானியேலை காப்பாற்றுறதுக்காக ராஜாவே நினச்சா கூட முடியாது. ஏன்னா சட்டம் அந்த மாதிரி. ராஜா சிங்காசனத்தை அவரே அந்த சட்டத்தை மாற்ற முடியாது. அப்போன்னா இவனை போட்டு தான் ஆகணும். அவரும் சாயந்தரம் வரைக்கும் முயற்சி பண்ணுறாரு. சட்டத்தில் எங்கன்னா ஓட்டை இருக்கா பார்க்குறாரு. எந்த ஓட்டையும் கிடையாதுங்க, இவனை காப்பாற்ற முடியாதுங்க. இப்போ வேற வழி இல்லை. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருப்பார். சிங்க கொபியில் போடுறோம் அப்படி சொன்னார். சிங்கம் கொபியில் ஒரு ஆளை போடுறாங்கன்னா சும்மா ஒன்றையும் போட மாட்டாங்க. அந்த சிங்கத்துக்கு 3 நாள் 4 நாள் பட்னியாக போடுவாங்க. அந்த சிங்கத்துங்களை 3 நாள் 4 நாள் பட்னியாக போடுவாங்க. 3 நாள் 4 நாள் பட்னியாக இருக்கிற அந்த சிங்கங்க என்ன பண்ணும்? தன் பசிக்காக ஒரு சிங்கம் அடிக்க ஆரம்பிக்கும். சிங்கத்துக்கு ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட ஒரு சிங்கத்தை இன்னொரு சிங்கம் அடித்து சாப்பிட்றோம், தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒன்னோட ஒன்று பட்சிக்கும். மிருகங்க தானே அது. அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே வெறி பிடிச்சி இருக்கிற நேரத்தில் தானியேலை கொண்டு போய் போடுறான். தானியேல் போய் உள்ளே விழுந்திருப்பார். இவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. 3 நாளாக சாப்பாடு கிடைக்காம இன்னைக்கு வந்தார். அதுக்குள்ளே ஒரு தேவதூதன் வாயை கட்டி போட்டான், சிங்கத்து வாயெல்லாம். இப்போ இவங்க சாப்பிட முடியாமல் தானியேலுக்கு முன்னால் உட்காந்து பார்த்துருப்பாங்க. சாப்பாடு இருக்குது, சாப்பிட முடியல. சிங்கங்களுக்கெல்லாம் இவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. தேவனால் கூடாத காரியம்னா நீ பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து உன் ஜீவனே அழிய போகுது அப்படின்னு நினைச்சா கூட தேவன் மேல் விசுவாசமா இருந்தா, அவரை நேசித்தா, எப்படிப்பட்ட இடத்துலையும் உன்னை பாதுகாப்பார். சேதம் வராதபடி, ஒரு சேதமும் வராது. இரவு முழுதும் இருக்கிறான் தானியேல். என்ன செய்தான்? இரவு முழுதும் இருந்தான். இந்த ராஜாவுக்கு தூக்கம் வரல. அதிகாலையிலே எழும்பிட்டார். அவரு எழும்பி குகைக்குள்ள ஓடி வராரு. குகையின் வாசல்ல வந்தோன்னு சொல்றாரு, தானியேலே, உன்னதமான தேவனுடைய மனுஷனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? உன்னை காப்பாத்தினாரா? நீ அப்படி ஆராதிப்பியே அப்படி சொல்றான். அவன் உள்ளேருந்து சத்தம் போடுறான் பாருங்க. எப்படி இருந்திருக்கும் அந்த ராஜாவுக்கு. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. நான் மனுஷருக்கும் நீதிகேடு செய்யவில்லை, என் தேவனுக்கும் நான் அநியாயம் செய்யவில்லை, நான் யாருக்கும் அப்படி செய்யலை அப்படின்னு ராஜாவுக்கு அழ தாங்கி இருக்க முடியாதுங்க. அவன் ஓடிடுறான். உயிரோட தான் இருக்கிறான். கண்ணீரோடு வந்திருப்பான். தூக்குங்க தானியேலை, தூக்குங்க அப்படி சொன்னாங்க. பாருங்க, தானியேலை தூக்குனாங்க. தானியேல் மேல் குற்றம் சாட்டினவங்களை தீக்கி அந்த குகையில போடும்போது அவங்க அந்த வாயிலுக்குள்ள போகும்போது கூட அந்த சிங்கங்கள் என்ன பண்ணிச்சான்? ஒரே தாவி அவர்கள் எலும்புகள் முறிகிறத வெளியே கேட்கதான் சவுண்ட். படிமா 24ஆம் வசனம். தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாத்தீங்களா? சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து. அப்போ எத்தனை சிங்கங்கள் அதுக்குள்ள இருந்துச்சு. குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாரும் இந்திக்கு உள்ள போடுறாங்க. ஒத்துமொட்டமா யோசித்து பாருங்க. இவங்க அந்த வாசலுக்குள்ள வரத்துக்குள்ள அதுங்க காலி பண்ணிடுச்சு. ஆனா இவன் ஒரு நைட்டு முழுவதும் இருந்தான். ஆண்டவர் சொல்லியிருப்பார், என்னால முடியாத காரியம் ஒண்ணுமில்லை, அந்த சிங்கம் கண்ணுங்கள்லாம் உன்னை மறைச்சி வச்சிடண்டா, நீ கவலைப்படாத. அந்த கண்ணுக்கே நீ தெரியாத அளவுக்கு ஆயிடுவேன். யோசித்து பாருங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எப்படிப்பட்ட இடத்துல உன்னை காப்பாற்றுவார்.
எவ்வளவு பயங்கரமான இடத்திலையும் கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். எப்படிப்பட்ட தாறுமாறான இருக்கிறதான இடத்திலையும் உன்னை காப்பாற்றுவார். கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை. இவன் ஜீவன் தப்பி வெளியே வந்தான். சிங்கங்கள் நடுவிலே, என் ஆத்துமா சிங்கங்கள் நடுவிலே இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். சங்கீதம் 55:22, 57வது சங்கீதத்தில் இருக்கும். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவிலே இருக்கிறது. 4ஆம் வசனம். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுஷர புத்திரருக்குள்ளே கிடைக்கிறேன். தீயை இறைக்கிறதான மனுபுத்திரருக்குள்ளே நான் இருக்கிறேன். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்குது. நம்ம ஆத்துமாவை சேதப்படுத்துறதுக்கு சிங்கங்களை போல மனுஷர்கள் இருப்பாங்க. தீயை இறைக்கிறவங்க கொளுத்தி விட்டுற மாதிரி பேசுவாங்க. எவ்வளவோ காரியம் இருக்கு, ஆனா அதுக்கு நடுவில் தான் இருக்கிறேன். என் தேவன் அவங்க நடுவில் தான் என்னை வச்சு பாதுகாத்து காப்பாத்திட்டு வரார். அப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் ஜனங்கள் மத்தியில தான் என்னை ஆண்டவர் காப்பாத்திட்டு வரார். ஏனென்றால் என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நான் பாதுகாக்கப்பட்டு வருகிறேன். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படி சொன்னா. அதே தானியேலுடைய புஸ்தகத்துல தானியேல் என்ன, அந்த நேபுகாத்நேச்சர் என்ன பண்றான், ஒரு பெரிய சிலை வைக்கிறான். 60 முழம் அகலமும் 6 முழம் அகலமும் 60 முழம் நீளமும் 6 வாத்தியங்களை வச்சுட்டு ஒரு பெரிய சிலை வச்சான். ஒரு கிரவுண்ட்ல வச்சுட்டு அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டான், எல்லா அடிமையானவங்களையும் கூப்பிட்டான், எல்லா சுயாதீனம் உள்ளவங்களையும் கூப்பிட்டான். வந்து சொல்றாங்க, இந்த 6 வாத்தியங்களும் வாசிக்கும் போது நீங்கள் முகம் குப்புற விழுந்து இந்த சிலையை வணங்குங்க அப்படி சொன்னான். எல்லாரும் விழுந்து வணங்கினாங்க. சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வணங்கலை. அப்படி வணங்காதவங்களை சூளையில போடுவேன் அப்படி சொன்னான். எரி சூளையில. சூளை என்ன தெரியுமா, இந்த செங்கல்லாம் காசு வாங்க பாருங்க. செங்கலை ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு உள்ள கேப் இருக்கும், நிறைய நெருப்பு போட்டிருப்பாங்க, நிறைய விறகு. அது ஒரு வாரம் அணியாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அனலில் தான் அந்த செங்கல் வேகம் மறுரூபமாகும். அதான் சூளை அப்படி சொல்லுவாங்க. அப்போ சூளைன்றது சாதாரணமாக உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், வெளியே தெரியாது. உள்ள நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும், வெளியே தெரியாது, புகை மட்டும் வந்துட்டே இருக்கும். அதுவும் உச்சியில் வரும். அதான் சூளை. அக்னி சூளையில் போடுவேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க போய் வணங்கும் போது எல்லாரும் வணங்கினாங்க. இவங்க 3 பேர் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. சும்மா அப்படியே குனிஞ்சி வணங்கினா தெரியாது, நாங்களும் வணங்கணும்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை, சாஷ்டங்கமாக இவனும் எல்லாரும் விழுந்தாங்க, இவங்க மட்டும் நின்றுக்கிறாங்க. அட பாவீங்களா, செத்துருவீங்களா நீங்க, ஏன்டா அப்படி பைத்தியகாரமாக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க ராஜா கிட்ட கூப்பிட்டு போனேன். ராஜா பார்த்தாரு, இவங்களெல்லாம் ஒரு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறேன், இவனுங்க இப்படி பண்ணிட்டானுங்க. டேய் தம்பிங்களா, ஏன்டா இப்போ கூட வாத்தியம் வாசிப்பாங்க, வாத்தியம் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாம் விழுந்து வணங்கிட்டீங்களா, ஜீவனோடு தப்பிடலாம். வாயா ராஜாவே, இதுக்கு உத்தரவு சொல்கிறவங்களுக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீ வச்சிருக்கிற இந்த பொற்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் உனக்கு ஒருத்தர் சொல்லணும். ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. என்னடா இவனுங்க அடிமைகளாக வந்த நாய்ங்க இவ்வளவு பயங்கரமா எதிர்த்து பேசுறானுங்கன்னா இவனை சும்மா விடலாமா? அந்த சூளையை 7 மடங்கு பெருசாகும், 7 மடங்கு அதிகரி. அப்ப கொஞ்சமா போடுற நெருப்பை 7 மடங்கு அதிகரிக்கணும்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா நெருப்பை அதிகரிச்சுட்டாங்க. அதிகரிச்ச உடனேயும் அவன் தலைப்பா கலப்பா எதையும் கட்டுவானா, அப்படியே கட்டுக்கலாம், கயிறை போட்டு அப்படியே கட்டினாங்க. 3 பேரையும் கட்டி தூக்கிட்டு போ, பலவான்களை தூக்கிட்டு போக சொன்னாங்களாம். இந்த பலவான்கள், இராணுவத்தில் இருக்கிற பலவான்களை இவங்களை தூக்கிட்டு போனாங்க. ஏன்னா நடக்க முடியாது, கட்டி வச்சிருக்காங்களே, தூக்கிட்டு போய் போடு. தூக்கிட்டு போகும்போது இந்த தூக்கிட்டு போனாங்க பாருங்க, இந்த நெருப்பு ராஜாவுடைய கட்டளை பயங்கரமா இருந்ததுனால வேற வழியில் இவங்க போய் நெருப்புல போடணுமே, அதை போடுறதுக்கு முன்னாலேயே இவங்க செத்து போயிட்டாங்க. யாரு? தூக்கிட்டு போனவங்க செத்துட்டாங்க. இவங்க போய் உள்ள விழுந்தாங்க, பார்த்தீங்களா, உள்ள போயிட்டாங்க. உள்ள போனோடனையும் இவங்க வெளியே இருக்கிறவங்களே செத்து போயிட்டாங்க. இப்போ ராஜா பார்க்குறாரு, உள்ள என்ன நடக்குதாங்க அப்படி சொல்லி. அதில் 3 பேர் போட்டாங்க. இப்போ 4 பேராக கட்டளை அவுக்கப்பட்டு உலாவிட்டே இருக்கிறாங்க. மந்திரியும் பார்த்து, அந்த தளபதியும் பார்த்து கேட்குறாரு, மந்திரியை, தளபதியே, நான் 3 பேரை தானே போட்டோம். ஆமாம் ராஜா, 3 பேரை தான் போட்டோம், 4 பேர் உள்ள உலாவிட்டு இருக்கிறானுங்க நெருப்புக்குள்ள அப்படி சொல்கிறாங்க. படிமா தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 24 படிங்க. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக,
ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். பாத்தீங்களா, 4 பேர் விடுதலையாய் அக்கினியில உலக முடியுமாங்க? இது ஏதோ தானியேலை சிங்கத்துல இருந்து காப்பாத்தி விட்டார், அது ஒரு பெரிய காரியமாங்க? இந்த சிங்கங்க எப்படியோ கடந்துடுச்சு, அவனை எதுவுமே சாப்பிடல, விட்டுடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவனை நெருப்பாச்சுங்க, நெருப்பாச்சே. இந்த நெருப்புக்குள்ள அவங்க உலாவிட்டு இருக்கிறாங்க, தூக்கிட்டு போனவங்க முன்னாலே செத்து போயிட்டாங்களே. அந்த வசனம் படிமா, தானியேலுடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ஆம் வசனம். 22வது வசனம். ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாகப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொண்டு போட்டது. பாத்தீங்களா, தூக்கிட்டு போனவங்களே கொண்டு போட்டு, தூக்கிட்டு போனவங்க வெளியே செத்து போயிட்டானுங்க. ஆனா இவங்க உள்ள போய் உலாவிட்டு இருக்காங்க, அதான் பெரிய காரியம். உள்ள போய் 4 பேர், அந்த 4வது ஆளை அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பாத்தீங்களா, 4ஆம் ஆள் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்குது, தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கூட இருந்திருக்கலாம். அவர் தானே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது. அவர் ஒளியாக இருந்தார், யாரும் சேர முடியாத ஒளியாக இருந்தார். இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி அந்த நெருப்புக்குள்ளே வந்துட்டாரு. அவங்கள சேதமே இல்லாமல் பாதுகாத்தார். எப்படி இருக்கும் யோசிப்பாங்க, மாம்ச சரீரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவர் தெய்வங்க, அவர் தெய்வம். இவங்க தெய்வமா? சாதாரண மனுஷங்க. நெருப்பு பிடிச்சா துணியெல்லாம் பத்திக்கும். ஆனா எந்த சேதமும் இல்லாம உயிரோட அவங்க இருக்கிறாங்கன்னா எப்படிங்க? இவங்க சரீரத்தையே சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பார் ஆண்டவர். ஒரு சேதம் இல்லாம வெளிவாங்க சாமிங்களா, வெளிவாங்க சாமிங்களா அப்படி கூட்டிருப்பாங்க. இவங்க 3 பேரும் வெளியே வந்தாங்க, 4வது ஆள் வரல. 3 பேரே வெளியே வந்தாங்க. எல்லாரும் வந்து பார்த்துருப்பானுங்க அவனை. என்னடா நெருப்புடைய வாசனை கூட வரல இவனுங்க மேல. முடியெல்லாம் தொட்டு பார்க்குறாங்க, இப்படிலாம் தொட்டு பார்த்துருப்பாங்க. என்னாச்சு? ஒரு முடி கூட சுருங்கல. நீங்க முடியை கொண்டு போய் நெருப்பு கிட்ட லேசா அப்படி கொண்டு போய் கிட்ட வைங்க, சொயங்கன்னு சொரிக்கும். நெருப்பு பட்டோடனே முடியெல்லாம் சொரிக்கும். ஆனா முடியெல்லாம் சுருங்கல, முடியெல்லாம் வேகல, ஒரு துணிகளை வேகல, தொப்பியெல்லாம் அப்படி இருக்குது, கேப்பெல்லாம் அப்படி இருக்குது, வித்தியாசமா இருக்குது. என்னதான் நடந்துச்சு இவனுங்களுக்கு? பிரமிச்சிருப்பாங்க. நேபுகாத்நேச்சார் எழுதலாம் பாருங்க ஒரு நிருபத்தை, 28வது வசனம். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யார் சோத்திரம் போடுறது? யாரு சோத்திரம் போடுறாரு பாருங்க. யாரு இந்த அழிவுக்கு கட்டளை கொடுத்தாரோ, யார் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்ய வச்சாரோ அவர் சொல்றாரு, இந்த கடவுள் மாதிரி ஒரு கடவுள் உலகத்திலேயே இல்லை, அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை, எப்படிப்பட்ட காரியத்திலும் அவர் ஜெயம் கொடுத்துருவார், அவருக்கு சோத்திரம் அப்படி சொல்றான். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். பாத்தீங்களா, தம்முடைய தூதர்களை அனுப்பி தம் தாசரை விடுவித்து காப்பாத்திட்டார். அவரால் முடியாத காரியம் இல்லை. ஒரு ராஜா, நான் கட்டளை போட்டேன், என் கட்டளையே மீறி காப்பாத்தி விட்டுட்டாரே. தேவனால கூடாத காரியம் இந்த பூமியில ஏதாவது இருக்கா? இந்த பூமியில எதுவுமே கிடையாதுங்க. நாம முயற்சி பண்ணணும், நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும், நாம் வைராக்கியமா இருக்கணும். நாம் கர்த்தருக்காக எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறோம் அந்த அளவுக்கு கர்த்தர் இறங்கி நமக்காக வேலை செய்வார், நமக்காக வேலை செய்வார். சரீரத்தை கூட ஒப்பு கொடு, என்ன வேணா பண்ணிக்க அப்படி சொல்லி கொடுக்குறோமே, இப்போ கர்த்தர் இறங்கி கண்டிப்பாக வேலை செய்வார். சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்தார். வந்து முதல் அவர் ஒரு அற்புதத்தை செய்து நான் தான் தெய்வம்னு காட்டணும். என்னால் முடியாத காரியம் இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக அவர் ஒரு காரியத்தை செய்தார். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. 3ஆம் நாளிலே கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. இப்போ அந்த கல்யாணத்துக்கு இவரெல்லாம் அழைக்கப்பட்டாங்க. இவர், அவங்க அம்மா, இவருடைய சீசர்கள் எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. ஒரே ஜாலியாக இருக்குமே கல்யாணத்துக்கு போனால். கல்யாணத்தில் ஒரே ஜாலியாக இருக்கிற நேரத்தில் அந்த கல்யாணம் எப்படிப்பட்டது? அந்த 3ஆம் நாள் கல்யாணத்தில் பெரிய பெரிய விஐபி வருவாங்க, அழைக்கப்பட்டவங்க. யூதர்களுடைய கல்யாணம் முதலாவது 7 நாள் நடக்கும். 7 நாள் நடக்கும். அப்போது முதல் நாள் அந்த வீட்டார்
அவங்க வந்து மாப்பிள்ளைக்கு gift எல்லாம் கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விருந்து. 2வது நாள் இப்போ மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கான் பாருங்க, அவங்கெல்லாம் வந்து gift கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஒரு விருந்து. 3ஆம் நாள் விஐபிங்களை கூப்பிடுவாங்க, பிரபலமானவங்க விஐபிங்க, பெரிய பெரிய ஆட்கள். அவங்க வரும்போது அவங்களுக்கு விருந்து இல்லாமல் திராட்சரசமும் வார்க்கப்படும். அப்போ 4, 5, 6, 7லாம் அந்த ஊரில் இருக்கிறதான சாதாரணமான ஜனங்கள், ஏழை ஜனங்கள், யார் வேணா வரலாம் மாப்பிள்ளையை வாழ்த்த. ஆனால் இந்த 3ஆம் நாள் கல்யாணம் அப்படி சொல்லியிருக்கு இல்லையா, அது என்னது, கல்யாணத்துக்கு போனாங்கன்னு சொல்லியிருக்கணும். 3ஆம் நாளிலே கல்யாணம் நடந்துச்சு அப்படி சொல்ல. 3ஆம் நாள்னா எந்த 3ஆம் நாளில் நடந்துச்சு கல்யாணம், அது தெரியணும் இல்லையா? இப்போ 3ஆம் நாள்னா விஐபிங்க கூப்பிடுவாங்க. படிமா 1, 2, 3. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவும் அவருடைய சீஷர்களும் பிரபலமானவங்க, அதனால ஸ்பெஷலாக வாங்க, தயவு செய்து வாங்க, பத்திரிக்கை கொடுத்து கூப்பிட்டாங்க அவங்கள, வாங்க அப்படி சொல்லி. இப்போ இயேசு வந்தது போல அந்த ஊரில் இருக்கிற ரொம்ப பிரபலமானவங்க நிறைய பேர் வந்திருக்கலாம், நிறைய பேர் எல்லாம் விஐபி வந்திருக்காங்க. இப்போ சாப்பாடோட முடிக்க முடியாத அவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுத்துருக்கணும். அப்போ திராட்சை ரசம் கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு அதிகமாக இயேசு வேற வந்துட்டாரே, அதில் இயேசுவே வராரா கல்யாணத்துக்கு, நம்மளும் போகலான்ட்டு எவ்வளோ விஐபி வந்திருப்பாங்க. இவங்க எதிர்பார்த்ததோட அதிகமாக ஜனங்க வந்ததுனால இவங்களுக்கு திராட்சை ரசம் கொடுக்க முடியல, போதாதான் போயிடுச்சு. அப்போ திராட்சை ரசம் கொடுக்கலன்னா அவமானம், கல்யாண வீட்டுக்கு அசிங்கம். அதனால இப்போ என்ன சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார் வந்து மரியாதை கிட்ட சொல்கிறாங்க, திராட்சை ரசம் இல்லையே, ஏன்னா மரியாதை வீடு பக்கத்தில் தான் இருக்குது, உங்கள் வீட்டில் ஏதாவது திராட்சை ரசம் வச்சுருந்தா கொண்டு வந்து கொடுங்க, கடமா நாளைக்கு கூட கொடுக்கலாம், அப்படி கொடுக்கலாம், இப்படி கொடுக்கலாம் தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா இன்னும் ஆண்டவர் எந்த அற்புதமும் செய்யலை, இப்போ அவங்கவுங்க வீட்டில் திராட்சை ரசம் இருக்கலாம், அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அப்போ மரியாதை கட்டி வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் திராட்சை ரசம் தான் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன நடந்துச்சு, மரியாதை வந்து சொல்கிறா, அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சாம்பா, எதனா செய்ய அப்படி சொல்கிறாங்க. ஸ்திரியே, உனக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரல அப்படி சொல்லிட்டாங்க. உடனே வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. மரியாள் என்ன மனசில் நினச்சிருப்பான், எதுக்கு வேலைக்காரங்களை கூப்பிட்டா, சீசர்கள் தான் இருந்தாங்களே, சீசர்கிட்டே சொல்லியிருக்கலாமே, ஏன்பா நீங்கள் சீசர்கள் தானே, அவர் சொல்கிறத செய்யுங்கன்னு. வேலைக்காரங்களை கூப்பிட்டு மரியாள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க அப்படி சொன்னா என்ன அர்த்தம், படிமா. அவளுடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உனக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கன்னா மரியாதை என்ன நினைச்சிருக்கோம், நம்ம வீட்டில் கொஞ்சம் திராட்சை ரசம் இருக்குது, இந்த வேலைக்காரங்களாம் கூப்பிட்டோம்னே அவர் சொல்லுவார் இல்லையா, இதெல்லாம் எடுன்னு. 2வது அவருக்கு வேற காணிக்கையா வந்திருக்கோம் திராட்சை ரசம்லாம், அதெல்லாம் கூட கொடுத்து விடுவாரு, அதை எதெல்லாம் கொடுக்குறாரோ அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துருவோம் அப்படி சொல்றதெல்லாம் எடுத்துனாங்கன்னு சொல்லிப்பாரு. அப்படிதாங்க மனசுல இருந்திருக்கோம். மரியாதை ஒண்ணு அற்புதம் முடியும்னு செய்யப்படுறோம், இன்னும் எந்த அற்புதமும் செய்யலையே, ஆண்டவர் தான். இதான முதலாவது அற்புதம் நான் பைபிளில் போட்டிருக்குது. அப்போ அவங்க வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவர் எங்கெல்லாம் எடுக்க சொல்றாரு அதெல்லாம் எடுத்துருவாங்கப்பா, அவர் சொல்றபடியே செய்யுங்க அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ வேலைக்காரங்களை வந்து ஐயா எங்கே போய் எடுத்துட்டு வரணும், வேலையை படுறா, அந்த குடத்தெல்லாம் எடுனாரு, குடத்தெல்லாம் எடுத்தாங்க. அங்கே ஒரு 3-4 ஜாடி இருக்குது. அந்த ஜாடி எதுக்கு, அந்த யூதர்கள் கல்யாணத்துக்கு வரும்போது கை காலை கழுவுவாங்க. கை காலை கழுவுறதான ஜாடி எங்கே இருக்கும், ஒன்று அது அந்த வீட்டுக்கு ஓரமாக இருக்கும், பாத்ரூம் கிட்ட இருக்கலாம், இல்லை வெளியே வச்சிருக்கலாம், எங்கேயோ வெளியேந்து வரவங்க வீட்டுக்குள்ளே வந்து அந்த வராண்டா இருக்க பார்த்தீங்களா, பழைய காலத்துலலாம் போனீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே வந்த பேர் ஒரு பெரிய ஹால் இருக்கும், அந்த பக்கம் ரூம் இருக்கும், அந்த ஹால் மேலேருந்து வெயில் அடிக்கிற மாதிரி வெளிச்சம் வச்சுருப்பாங்க. பழைய வீடுங்க அரண்மனை, அங்கே ஒரு இடத்த மாதிரி வச்சுட்டு அங்கே ஒரு இடத்த வச்சுட்டு மனைக்கட்டை போட்டிருப்பாங்க. இவங்க வந்து மனைக்கட்டை மேலே ஏறி தண்ணியை மொண்டு காலை கழுவி கை காலெலாம் கழுவிட்டு அப்புறமா தான் உள்ளே போவாங்க. இது எல்லாருக்கும் வழக்கம் தான், யூதர்களுக்குள்ளேயும் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எத்தனை வந்தால் அதெல்லாம் தண்ணி ஆகிப்போச்சு, ஆனால் எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, இனிமேல் வர வேண்டிய ஆள் யாருமே இல்லை. அந்த ஜாடியில் தண்ணியெல்லாம் இருக்குதா பாரு, எட்டி பார்த்தாங்க, தண்ணியெல்லாம் ஒன்றா காணுங்க, நிரப்பு. எல்லாரும் தண்ணி நிரப்புனோன்னு சொல்கிறாரு, மொண்டு போயிட்டு பந்திக்காரங்கிட்ட கொடு. என்னது காய் கால் கழுவுறது இல்லையா, மொண்டு கொண்டு போய் கொடுறா அப்படி சொன்ன. மொண்டு கொண்டு போய் கொடுத்தாங்க, அவர் வாங்கி ஊற்றி அது இவ்வளோ டேஸ்ட் ஆகுது, எங்கடா இடத்துல வந்தீங்க அப்படி கேட்டிருப்பாரு. அவ்வளோதான், ஐயா வந்துச்சிங்க. அப்புறம் ஓடுற ஒரு மாப்பிள்ளை கிட்ட, அடா பாவி, எல்லாரும் முதலே சூப்பராக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்ச பிறகு தான் தேவையில்லாதாலும் கொடுப்பாங்க, நீ இவ்வளோ நாள் எங்கடா ஒழிச்சு வச்சிருந்த இதெல்லாம், இப்போ இவ்வளோ டேஸ்டாக கொடுக்குற,
பார்த்தீங்களா? எங்க அற்பமா எண்ணப்பட்டு ஒதுக்கி வச்சிருந்தாங்களோ அங்க அற்புதம் செய்து நான் தாண்டா கடவுள்னு காமிச்சார். என்னால செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்ட கடவுள் தாண்டா நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். எங்க அம்மாவுக்கு கூட அது தெரியாது, அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தாங்க அற்புதம் செய்தார். எங்க அம்மாவுக்கும் தெரியாது நான் யாருன்னு. பிறந்ததுல இருந்து தேவதூதன் சொன்ன வார்த்தையை மட்டும் கேட்டு வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் நான் இப்படி செய்வேன்னு தெரியாது. நான் தான் அந்த கடவுள். பழைய ஏற்பாட்டில் யாருக்கெல்லாம் அற்புதம் செய்தனோ நான் தான் அவர். நான் இங்க வந்திருக்கிறேன், என்னை புரிஞ்சு கொள்ளுங்க, என்னை தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி. அதனால தான் கானா ஊர்ல அவர் செய்த அற்புதம் முதலாவது அற்புதம் போட்டிருக்கு. படிமா. இவ்விதமாய் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, பாத்தீங்களா, முதலாவது அற்புதத்தை கானா ஊர்ல செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார் இருக்கு. பார்த்தீங்களா? ஏன் நான் தாண்டா கடவுள், நான் தான் இறங்கி வந்திருக்கிறேன், புரிஞ்சு கொள்ளுங்க. எதையும் என்னால செய்ய முடியும். மனுஷர்கள் செய்யாத காரியத்தை நான் செய்வேன், உங்களால முடியாத காரியத்தை என்னால செய்ய முடியும். நான் கடவுள், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு நிரூபிச்சு காட்டினார். பெத்தவங்களை வரைக்கும் நிரூபிச்சு காட்டினார். யாரும் இது வரைக்கும் நம்பல, யாரும் இது வரைக்கும் நம்பல. நம்பாதவங்களை நம்ப வச்சு காட்டினார். தேவன் நம்ம கூட இருக்காருன்னு புரிஞ்சு கொள்ளுங்க. சீசர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அந்த அற்புதத்தை பார்த்து தான் ஒரு சாதாரணமான ஆள்ல மகிமையை விளங்க பண்ணினார். நான் தேவன் என்பதை நீ முதலாவது உன் கண்ணு திறக்கப்படட்டும். அப்படி நான் சகலத்தையும் யார் அற்பமோ எண்ணி ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களோ, யார் உன்னை ஓரங்கட்டி தள்ளி வச்சிருக்கிறாங்களோ, உன்னை தான் ஆண்டவர் டேஸ்ட் உள்ளதை மாற்றுவார். இது வரைக்கும் எங்கெங்க இருந்தீங்க? ஒளிஞ்சி இருந்தங்க. அவன் வந்து கேட்குற பாருங்க, இது வரைக்கும் இதை எங்கே ஒழிச்சு வச்சிருந்த, இப்போ கொண்டு தரேன். இங்கே ஓரமாக கடந்தங்க, யார் கண்ணுக்கும் படாது, ஓரமாக கடந்தேன். இப்போ ஆண்டவர் தூக்கிட்டு வர்றார் டாப்பில். இவ்வளோ டேஸ்ட் எங்கேருந்து வந்துச்சு? நம்மளை மாற்ற தேவனால் முடியும். ஆண்டவரே, யாரும் மதிக்காத இடத்துல ஒரு கட்ஜாடி போல நான் இருக்கிறேன், எல்லாரும் மொண்டு கொடுக்குறதான தண்ணி போல இருக்கேன், என் இடத்துலேருந்து நீ அற்புதத்தை பண்ணு. உம்மால செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? என்னை இப்படி செய்யும்படியாய்த்தான், என்னை மாற்றும்படியாய்த்தான், எனக்குள்ள அற்புதம் செய்யும்படியாய்த்தான் நீ மனுஷனாய் வந்த நான் தான் இன்னும் புரிஞ்சிக்கலாம். ஆண்டவர் என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஆனால் அவர் மகிமையை விளங்க பண்ணினார். கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, தேவனால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? எவ்வளவோ அந்த தேவ சமூகத்துக்கு வரீங்க, எத்தனையோ வாட்டி தேவ சமூகத்துக்கு வரீங்க. இன்றைக்கு சரியாய் ஆண்டவரை ஆராதிச்சு துதிச்சு அவர்கிட்ட எதையாவது பெற்றுக்கொண்டு போ. தேவனால் அழக்கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. யாரும் அவரை எதுவுமே யோசிக்கலாம். ஆனால் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பித்தார். என்னால் செய்ய முடியும், நீ நம்பு, என்னை நம்பு அப்படி சொல்றார். அவரை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்கிறதை தருவார். தேவனால் அழக்கூடாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. உலகத்தில் மனுஷர்கள் செய்ய முடியாத காரியத்தை அவர் நமக்குள்ளே செய்து காட்டுவார். நாமே நினைச்சு பார்க்காத காரியத்தை நமக்குள்ள அவர் செய்து காட்டுவார். உன் வியாதியும் உன் பலவீனமும் உன்னை மரணிக்க போகிறேன்னு சொல்லிக்கொண்டே இருக்கா. உன் தேவனை நோக்கி பார். எசேக்கியாவை போல தேவனை நோக்கி பார். கர்த்தர் சொல்லுவார், உன் ஆயுச நாட்களை என்னால் கூட்ட முடியும். என்னால் செய்ய முடியாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நான். என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தை நம்பு, அவர் வார்த்தைக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அவர் வார்த்தை கேட்டது போல உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை அதிசயமாய் மாற்றுவார். எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய உபத்திரவமான காரியத்திலும் உன்னை பாதுகாத்து தப்புவிக்க வல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த அரசாங்கமே சட்டம் போட்டாலும் அந்த சட்டம் உனக்குள்ளே நிறைவேறாது. நீங்கள் விசுவாசியுங்கள். எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிக்க வல்லவர், எல்லாவற்றிலிருந்தும் உங்களை காப்பாற்ற வல்லவர், எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் உங்களை பாதுகாக்க வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் உங்களை மாற்ற வல்லவர், உங்களை மாற்று மற்றவர்கள் சோத்திரம் பண்ணத்தக்கதாய் மாற்றுவார். ஆமென், 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 ஆமென்.
நான் விசுவாசிப்போரின்னார் என்றறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசி இன்னார் என்றறிவேன், என்னையே படைத்தீர் அவர் கரத்து. முடிவு வரை என் நடத்திடுவா மாற்றமர சிப்பாரே. முடிவு வரை என் நடத்திடுவா மாற்றமர சிப்பாரே. நான் விசுவாசி இன்னார் என்றறிவேன், என்னையே ஆமென். படைத்தீர் அவர் விசுவாசி, கரத்து. உனக்கு அப்படியே ஆகும். நான் விசுவாசி விசுவாசி, நீ விசுவாசித்ததை கர்த்தர் நடத்தி காட்டுவார். நீ விசுவாசி, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு தருவார். நீ எதிர்பார்க்கிறதை கர்த்தர் உனக்கு தருவார். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. போராடு, அவரிடத்துல போராடு. பெற்றுக்கொள், வாங்கிக்கொள், நிலையம் என்று சொல்லு. மாணவர்களே, ஆண்டவர் மேல் நீ எவ்வளவு விசுவாசம் வைக்கிறாயோ, இந்த மாசத்துக்குள்ளே கர்த்தர் நீ நினைத்ததை செய்வார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதை கர்த்தர் இந்த மாசத்தில் உனக்கு செய்வார். இந்த மாசத்தை உனக்கு தந்திருக்கிற தேவன் என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையெல்லாம் ஆமேன் என்றும் அப்படியே ஆக கடவுது என்றும் இருக்கிறபடி நாள சோத்திரம் பண்ணுவோம்.